காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் ஒரு க்ரைம் ஸ்டோரியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நாங்கள் கதைச்சங்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போவோம். அத்தியாயம் 1. நேரம் நள்ளிரவு 2 மணியை தாண்டி இருக்க கோவையின் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்குள் இருந்த ஏகப்பட்ட டெலிஃபோன்களில் ஒன்று தன் வாயை திறந்தது. டீ குடித்து கொண்டிருந்த கண்ட்ரோல் ஆஃபீஸர் உன்னிகிருஷ்ணன் டம்ளரை அப்படியே மேஜையின் மேல் வைத்துவிட்டு ரிசீவரை எடுத்து வலது காதுக்கு அணிந்தார். எஸ், கண்ட்ரோல் ரூம். எஸ் சார், என்னோட பேர் சிவசுப்பிரமணியன். ஒரு பேங்க்ல அக்கௌண்டன்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். வீடு கணுவாய்க்கு பக்கத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா நகர். என்ன விஷயம் சொல்லுங்க? ஒரு கம்ப்ளைண்ட் சார். சொல்லுங்க சார். எங்கள் ஐஸ்வர்யா நகருக்குள்ளே ஒரு கால் டாக்ஸி ரொம்ப நேரமாக இருட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கு. அந்த டாக்ஸிக்குள்ளே விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். போலீஸை உடனே ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சு பார்த்தால் பரவாயில்லை. உன்னிகிருஷ்ணன் உஷாராகி நிமிர்ந்து உட்கார்ந்தார். அது கால் டாக்ஸி தானா? ஆமா சார், கொட்டை எழுத்தில் பேர் எழுதி இருக்கு. என்ன பேரு? எவர் ஹாப்பி கால் டாக்ஸி. ஃபோன் நம்பர் கூட தெளிவா தெரியுது சார். 55667779. அது ஒரு மாருதி வேன் சார், ஒயிட் கலர். கால் டாக்ஸி எவ்வளவு நேரமாக நின்றுட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 4 மணி நேரமா சார். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக எழுந்திருப்பேன். அப்படி எழுந்திருக்கும் போதெல்லாம் ஜன்னல் வழியாக பார்ப்பேன். டாக்ஸிக்கு பக்கத்தில் யாராவது நின்றுட்டு இருக்காங்களா? அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல சார். டாக்ஸிக்குள்ளே அசைவுகள் ஏதாவது தெரியுதா? கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டு இருக்காங்க சார். சரி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சிவசுப்பிரமணியன் சார். உங்கள் வீட்டு அட்ரஸை சொல்லுங்க. நம்பர் 129 பாரதி தெரு, ஐஸ்வர்யா நகர். அந்த ஐஸ்வர்யா நகர் எங்கே இருக்குன்னு லேண்ட்மார்க் சொல்லுங்க சார். தடாகம் ரோட்டில் இடையர்பாளையம் வேலைத்தாண்டிப்பாளையம் தாண்டி வந்தீங்கன்னா டிவிஎஸ் நகர் வரும். ஆமாம், டிவிஎஸ் நகருக்கு முன்னாடியே அந்த ஐஸ்வர்யா நகர் வரும் சார். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தான் புதுசாக உருவான காலனி. மொத்தமே 80 வீடுகள் தான் சார். வீதிகளுக்கெல்லாம் தேசத் தலைவர்களின் பெயர்களை சூட்டி இருப்பாங்க சார். காந்தி தெரு, நேரு தெரு, வஉசி தெரு, கட்டபொம்மன் தெரு. நான் குடியிருப்பது பாரதி தெரு சார். அந்த கால் டாக்ஸி எந்த தெருவில் நின்றுக்கிட்டு இருக்குது? கட்டபொம்மன் தெரு கார்னர்ல சார். சரி, அந்த டாக்ஸியை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. போலீஸ் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஸ்பாட்டில் இருப்பாங்க. தேங்க்யூ சார். உன்னிகிருஷ்ணன் ரிசீவரை வைத்துவிட்டு வாக்கி டாக்கியில் ஒரு பட்டனை தட்டி விட்டு பேசினார். சேரலாதன், இன்னைக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட் நீங்கள் தானே? ஆமாம். தடாகம் ரோட்டுக்கு உடனடியாக நீங்கள் புறப்பட்டு போகணும். உங்களுக்கு ஐஸ்வர்யா நகர் தெரியுமா? தெரியும். டிவிஎஸ் நகருக்கு பக்கத்தில் இருக்கும் புதுசாக உருவான குடியிருப்பு. அங்கே கால் டாக்ஸியில் வச்சு விபச்சாரம் நடக்கிறதாக தகவல். அந்த நகரில் குடியிருக்கின்ற சிவசுப்பிரமணியன் என்கிற ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி புகார் கொடுத்து இருக்கார். நீங்கள் ஜீப்பை ரெடி பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்க. உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் தர்றேன். உன்னிகிருஷ்ணன் வாக்கி டாக்கியை வைத்துவிட்டு டம்ளரில் மீதமிருந்த டீயை குடித்து முடிப்பதற்குள் இன்ஸ்பெக்டர் சேரலாதனும் சப் இன்ஸ்பெக்டர் மாயக்கண்ணனும் பூட் சத்தத்தோடு வேகமாய் வந்தார்கள். 30 வயசு சேரலாதன் 6 அடி உயரத்தில் காக்கி யூனிஃபார்முக்கு கச்சிதமாய் பொருந்தியிருந்தார். அவருக்கு 2 அங்குலம் குறைவாயிருந்த மாயக்கண்ணன் கொஞ்சம் புஷ்டியாய் மீசை வளர்த்து பார்க்கிறவர்களை ஒரு கணம் மிரள வைத்தார். என்ன உன்னிகிருஷ்ணன், இன்னும் ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு வேலை இருக்காதுன்னு நினைச்சேன். வேலை கொடுத்துட்டீங்களே? சேரலாதன் கேட்க உன்னிகிருஷ்ணன் சிரித்தார். என்ன செய்யறது சேரலாதன், இது கலியுகம். கேப்சியூல்களில் மருந்து எடுத்துக்கிட்டு அதில் போதை மருந்தை அடைச்சு கடத்துறாங்க. மினரல் வாட்டர் பாட்டில்களில் சாராயம். இதே ரீதியில் ஹோட்டல் ரூம் எடுத்தா போலீஸ் ரெய்டு வருதுன்னு இப்பெல்லாம் ஒரு கால் டாக்ஸியை வாடகைக்கு பேசி அதே ஹோட்டல் அறையா மாத்திட்டு விபச்சாரம் பண்றாங்க. கால் டாக்ஸியோட பேர் எவர் ஹாப்பி. ஃபோன் நம்பர் 55667779. ஃபோனில் புகார் கொடுத்தவரோட பேர் சிவசுப்பிரமணியன். இந்த துண்டு பேப்பரில் அவர் வீட்டு அட்ரஸும் எழுதியிருக்கேன். முதல்ல டாக்ஸியை மடக்கினதும் புகார் கொடுத்த சிவசுப்பிரமணியனை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்குங்க. போலீஸ் நடவடிக்கைகளுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறதாக சொல்லி இருக்கின்றார். உன்னிகிருஷ்ணன் நீட்டிய துண்டு சீட்டை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்ட சேரலாதன் தொப்பியை சரியாய் பொருத்தி கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் மாயக்கண்ணனோடு வெளியே கவர்ந்து காத்திருந்த ஜீப்புக்குள் தாவினார். மாயக்கண்ணனும் தொற்றிக்கொள்ள ஜீப் புறப்பட்டது. டிரைவர் டேனியல் போக்குவரத்து அறவே இல்லாத நகர தெருக்களில் ஜீப்பை மின்னல் வேகத்தில் விரட்டினார்.
5 நிமிடங்களில் சாய்பாபா காலனி வந்தது. 10வது நிமிடம் வேலண்டிப்பாளையம், 12வது நிமிடம் இடையர்பாளையம், 15வது நிமிடம் ஐஸ்வர்யா நகர் உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றது என்று சொன்ன வளைவுக்குள் ஜீப் நுழைந்தது. புதிய காலனி என்பதால் செம்மண் சாலைகள் இன்னமும் தார் சாலைகளாக மாறாமல் இருக்க டியூப் லைட்டுகள் சோகையான வெளிச்சத்தோடு தூரமாய் நின்று கண் சுமிட்டி கொண்டிருந்தன. மாயக்கண்ணன், சார், கட்டபொம்மன் தெரு கார்னர்ல தானே அந்த கால் டாக்ஸி நின்றுகிட்டு இருக்கிறதா தகவல்? ஆமா சார். முதல்ல கட்டபொம்மன் தெரு எதுன்னு பாருங்க. ஜீப் ஹெட்லைட் வெளிச்சத்தை கொட்டி கொண்டு தெருக்களில் போக 2 நிமிஷ நேர அலைச்சலில் கட்டபொம்மன் தெரு பெயர் பலகை கண்களுக்கு சிக்கியது. டேனியல், ஜீப்பை அப்படியே ஓரமா நிறுத்திக்க, ஹெட்லைட்டுகளை ஆஃப் பண்ணிடு. மாயக்கண்ணன் சொல்லியபடி ஜீப் ரோட்டோரமாய் ஒதுங்கி நின்று வெளிச்ச கண்களை மூடிக்கொண்டது. சேரலாதனும் மாயக்கண்ணனும் ஜீப்பை விட்டு இறங்கி கால் டாக்ஸி எங்கேயாவது தெரிகிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். இருட்டில் எதுவும் தெரியவில்லை. மெல்ல நடந்து தெருமுனைக்கு வந்தார்கள். மாயக்கண்ணன் சட்டென்று நின்றார். சார், என்ன? அந்த மரத்துக்கு கீழே பாருங்கள். சேரலாதன் தன்னுடைய பார்வையை அந்த மரத்துக்கு கீழே கொண்டு போக ஒரு வெள்ளை நிற மாருதி வேன் இருட்டிலும் மினுமினுப்பாய் தெரிந்தது. வேனின் உடம்பில் எவர் ஹாப்பி கால் டாக்ஸி என்ற ஆங்கில எழுத்துக்கள் சிவப்பு பெயிண்டில் பளிச்சென்று தெரிந்தன. காரின் கண்ணாடி கதவுகள் ஏற்றப்பட்டிருந்தன. இருவரும் மெல்ல நடை போட்டு கால் டாக்ஸியை நெருங்கினார்கள். சேரலாதன் டாக்ஸி கதவின் கைப்பிடியை பற்றி வேகமாய் இழுத்தார். கதவு அசைய மறுத்தது. முன்பக்க கதவை பிடித்து இழுத்து பார்த்தார். அதுவும் அடம் பிடித்தது. மாயக்கண்ணன், சார், வேன் லாக் பண்ணியிருக்காங்க. வேனுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சார். அந்த ஓப்பன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டு வரவா? சேரலாதன் தலையசைக்க மாயக்கண்ணன் வேக நடையில் ஜீப்புக்கு போய் காரின் கதவுகளை சுலபமாக திறக்கும் ஓப்பனர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்தார். ஓப்பனரின் கம்பி போன்ற அமைப்பை வேன் கதவின் லாக் துவாரத்துக்குள் நுழைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டின் பேட்டரி பகுதியை ஆன் செய்தார். கர்ரென்று அரை நிமிஷ நேரம் உரிமைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக் என்ற சத்தத்தோடு தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. சேரலாதன் கதவின் கைப்பிடியை பற்றி இழுத்தார். அது திறந்து கொண்டது. வேனுக்குள்ளே மெலிதாய் இருட்டு பரவியிருக்க யாருமே உள்ளே இல்லை. இன்சைட் லைட்டை போடுங்க. மாயக்கண்ணன் வேனின் சீலிங்கிற்கு கையை கொண்டு போய் சுவிட்சை தட்ட வேனுக்குள் வெளிச்சம் பரவியது. சேரலாதன் பார்வையை உன்னிப்பாக்கி கொண்டு சீட்டுகளுக்கு கீழே குனிந்து பார்த்தார். யாரும் இல்லை. மாயக்கண்ணன், போலீஸ் ஜீப் வர்றதை பார்த்துவிட்டு இறங்கி ஓடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சார். வேனோட டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாயக்கண்ணன் ஓப்பனர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வேனின் டிக்கியை நோக்கி போனார். டிக்கியின் சாவி துவாரத்துக்குள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பியை சொருகிவிட்டு அதன் பேட்டரி சுவிட்சை அழுத்தினார். அது கிர்ரென்று இயங்கி 10 வினாடிக்குள் லாக்கை விடுவித்தது. டிக்கியை மேலே தூக்கினார். உள்ளே ஒரு லெதர் பேக் மட்டும் உட்கார்ந்திருந்தது. மாயக்கண்ணன், அதில் என்ன இருக்குன்னு பாருங்க. அவர் லெதர் பேக்கை எடுத்தார். கனத்தது. ஜிப் இறுக்கமாய் பேக்கின் கடைசி வரைக்கும் ஓடியிருந்தது. பேக்கை கீழே வைத்து ஒரு இழுப்பு இழுத்தார். திறந்து கொண்டது. உள்ளே 6 பாட்டில்கள், 1 லிட்டர் அளவு கொண்ட குறுகலான கழுத்து கொண்ட பாட்டில்கள். சேரலாதன் எட்டி பார்த்தபடி கேட்டார். அது என்ன பாட்டில் மாயக்கண்ணன்? லிக்கரா? பார்த்தா அப்படி தெரியல சார். ஒரு பாட்டிலை வெளியே எடுங்க. அவர் எடுத்தார். சேரலாதன் ஒரு தீக்குச்சியை உரசி அந்த வெளிச்சத்தில் பாட்டிலை உற்று பார்த்தார். பாட்டிலுக்குள் அடர்த்தியாய் சிவப்பாய் ஏதோ ஒரு திரவம் அசைந்தது. மாயக்கண்ணனின் விழிகள் மிரட்சியில் விரிந்தன. சார், இது சொல்லுங்க. ரத்தம் மாதிரி தெரியுது சார். ரத்தமே தான். மற்ற 5 பாட்டில்களையும் வெளியே எடுத்தார்கள். எல்லாவற்றிலும் ரத்தம். அத்தியாயம் 2. இன்ஸ்பெக்டர் சேரலாதனும் சப் இன்ஸ்பெக்டர் மாயக்கண்ணனும் அந்த 5 பாட்டில்களில் இருந்த இரத்தத்தை மிரட்சியோடு பார்த்தார்கள். பாட்டில்களின் வாய்களில் அரக்கு சீல் வைத்து இறுக்கமாய் சாத்தப்பட்டிருந்தன. மாயக்கண்ணன், சார், இது ரத்தம் தானா இல்ல வேற ஏதாவது திரவமா? ரத்தம் தான் சார், நோ டவுட். டிக்கியில் வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. மாயக்கண்ணன் ஒரு தீக்குச்சியை உரசி அதன் வெளிச்சத்தில் டிக்குக்குள் பார்வையை அலைய விட்டார். 1 நிமிஷத்துக்கு பின்னர் நிமிர்ந்தார். வேற ஒண்ணும் இல்லை சார். சேரலாதன் சுற்றுமுற்றும் பார்த்தார். காலனியில் இருந்த எல்லா வீடுகளும் இருட்டுக்குள் புதைந்து இருந்தன. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை யாரும் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே மாயக்கண்ணனிடம் திரும்பினார். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணின அந்த சிவசுப்பிரமணியன் எந்த தெரு? நம்பர் 129 பாரதி தெரு சார்.
சார், நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்க போய் அந்த சிவசுப்பிரமணியனை கூட்டிட்டு வாங்க. அவர் பார்த்தது இந்த டாக்ஸியை தானான்னு என்கொயர் பண்ணலாம். எஸ் சார், மாயக்கண்ணன் சொல்லிவிட்டு பக்கத்து தெருவான பாரதி தெருவை நோக்கி போனார். தெரு நிசப்தமாயிருந்தது. குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் சுருண்டு படுத்திருந்த நாய் ஒன்று மாயக்கண்ணனின் பூட் சத்தம் கேட்டு காதுகளை மட்டும் உயர்த்தி பார்த்துவிட்டு மறுபடி அதே போஸில் படுத்து கொண்டது. மாயக்கண்ணன் தெருவின் 2 பக்கத்திலும் ஒரே மாதிரியாய் கட்டப்பட்டிருந்த வீடுகளை நோட்டமிட்டு கொண்டே நடந்தார். கதவு எண் 129 பார்வைக்கு கிடைத்ததும் நின்றார். இந்த வீடுதான். சிறிய கம்பவுண்ட் கேட் சாத்தப்பட்டிருக்க அதை தள்ளி பார்த்தார். உட்புறம் பூட்டப்பட்டிருந்தது. ஒரு கணம் திகைத்த மாயக்கண்ணன் அழைப்பு மணியின் பொத்தான் எங்கேயாவது தட்டுப்படுகிறதா என்று காம்பவுண்ட் சுவரின் உட்பக்கங்களை தடவி பார்த்தார். பட்டாணி சைஸில் அந்த அழைப்பு மணியின் பட்டன் கிடைத்தது. அழுத்தினார். வீட்டுக்குள் அது பிங் பாங் என்று எதிரொலித்தது. கதவு திறக்கப்பட காத்திருந்தார். அரை நிமிஷ அவகாசத்திற்கு பின் வீட்டின் முன்பக்கம் இருந்த டியூப்லைட்டில் வெளிச்சம் பற்றி கொள்ள பக்கவாட்டு ஜன்னல் திறந்து ஒரு பெண்முகம் எட்டி பார்த்து கேட்டது. யாரு? சிவசுப்பிரமணியன் வீடு இதுதானே? ஆமாம், அவரை பார்க்கணும். பெண்ணின் முகம் உடனே மறைந்தது. பேச்சுக்குரல் மட்டும் தப்பித்து வெளியே வந்து மாயக்கண்ணனின் காதில் விழுந்தது. என்னங்க, போலீஸ் வந்திருக்கு. பெண் குரல். போலீஸா? எதுக்கு? ஆண் குரல். என்னை கேட்டா? கதவை திறந்துக்கிட்டு போய் என்னன்னு கேளுங்க. வந்தது போலீஸ் தானா? நல்லா பாத்தியா? எவனாவது திருட்டு பயலா இருக்க போறான். வந்திருக்கிறது போலீஸ் தான். நீங்க வேணுமுன்னா ஜன்னல்ல ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வெளியே போங்க. நீ பார்த்திருந்தால் சரிதான். பேச்சுக்குரல் நின்றது. அடுத்த 10வது வினாடி கதவு திறந்தது. ஒரு 30 வயது இளைஞன் லுங்கி பனியனோடு வெளிப்பட்டான். தூக்கம் கெட்ட கண்களோடு காம்பவுண்ட் கேட்டை நெருங்கினான். யார் வேணும்? இது சிவசுப்பிரமணியன் வீடுதானே? ஆமாம். நீங்க தான் சிவசுப்பிரமணியனா? இல்லை, நான் தினேஷ்குமார். அப்படின்னா சிவசுப்பிரமணியன் யாரு? அவர் என்னோட அப்பா. கூப்பிடுங்க அவரை. அந்த தினேஷ்குமார் மாயக்கண்ணனை திகைப்பாய் பார்த்தான். அவரை கூப்பிடணுமா? ஆமா. எதுக்கு? மிஸ்டர் தினேஷ்குமார், உங்க ஃபாதர் சிவசுப்பிரமணியன் அரை மணி நேரத்துக்கு முந்தி போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி உங்க காலனிக்குள்ள ஒரு கால் டாக்ஸி ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருக்கிறதாகவும் அந்த டாக்ஸிக்குள்ள ஏதாவது சட்டவிரோதமான காரியம் நடந்துகிட்டு இருக்கலாம் என்னும் சந்தேகப்படுறதாகவும் சொல்லி இருக்கிறார். தினேஷ்குமார் புன்னகைத்தான். அவர் ஃபோன் பண்ணி இருக்க மாட்டார் சார். எப்படி சொல்றீங்கள்? அவர் உயிரோடு இருந்தால்தானே ஃபோன் பண்ணுவாரு. மாயக்கண்ணன் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. அப்படியே உறந்து போயிற்று. என்ன, அவர் உயிரோடு இல்லையா? அவர் இறந்து 3 மாசமாகுது சார். சடன் ஹார்ட் அட்டாக். தினேஷ்குமார் சொல்லிக்கொண்டே கையில் இருந்த சாவியால் கம்பவுண்ட் பூட்டுக்கு விடுதலை கொடுத்தான். மாயக்கண்ணன் உள்ளே வந்தார். வாசல் கதவை பார்த்து திறந்து வைத்தபடி கலக்கமாய் நின்றிருந்த அந்த பெண்ணை காட்டிக்கொண்டே கேட்டார். அவங்க உங்க மனைவியா? ஆமா சார். வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என்னோட மனைவியும் மட்டும்தான் சார். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? மாயக்கண்ணன் புன்னகைத்தார். போலீஸ்காரனுக்கு எதையுமே நேரிலே பார்த்தா தான் நம்பிக்கை வரும். உள்ளே வாங்க சார். வீட்டுல மொத்தம் 4 ரூம் இருக்கு. உங்க சந்தேகம் தீருகிற வரைக்கும் சுத்தி பார்த்துக்கலாம். சொல்லிக்கொண்டே தினேஷ்குமார் வீட்டுக்குள் போக மாயக்கண்ணன் தொடர்ந்தார். வரவேற்பறை கூடை நாட்காலிகளோடு வர தொடர்ந்து உள்ளே போனார். ஹால் சற்று பெரிதாய் தெரிய சுவரில் பெரியவரின் போட்டோ ஒன்று வாடினார் ரோஜமலை மாலையோடு பார்வைக்கு கிடைத்தது. போட்டோவில் இருக்கிறவர் தான் என்னோட அப்பா சிவசுப்பிரமணியன். போட்டோவையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்த மாயக்கண்ணன் தினேஷ்குமாரிடம் திரும்பினார். உங்க அப்பா பெயரை உபயோகப்படுத்தி போலீஸ் கண்ட்ரோல் அறைக்கு யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே சார். யாரோ விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது விளையாட்டில்லை தினேஷ்குமார், விபரீதம். சார், எங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு விரோதிகளாக யாரும் இருந்தது இல்லை. அதே மாதிரி எனக்கும் விரோதிகள் யாரும் கிடையாது. நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லை பிசினஸா? வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் புரோகிராமரா இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் எப்போ நடந்தது? 6 மாசத்துக்கு முந்தி சார். காதல் கல்யாணமா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். மாயக்கண்ணன் கேள்விகளை கேட்டுக்கொண்டே ஒவ்வொரு அறைக்குள்ளும் புகுந்து வழிபட்டார். தினேஷ்குமார் பின்தொடர்ந்தான். கடைசி சமையலறைக்கு வந்தார்கள். டியூப்லைட் வெளிச்சத்தில் பளிச்சென்றிருந்தது சமையலறை. மாயக்கண்ணன் பார்வையை சுழற்றி சமையலறையை அலசிவிட்டு நகர முயன்ற வினாடி சட்டென்று நின்றார். சமையலறையை ஒட்டிய இடது பக்க சுவரில் தாறுமாறாய் இழுக்கப்பட்ட ஒரு சிவப்பு கோடு தெரிந்தது.
என்ன அது? கேட்டுக்கொண்டே குத்துக்காலிட்டு உட்கார்ந்தார் மாயக்கண்ணன். இடது கையின் ஆள்காட்டி விரலால் அதை மெல்ல தொட்டு பார்த்தார். அது விரலில் பிசுபிசுப்பாய் ஒட்டி கொண்டது. தினேஷ்குமாரும் மாயக்கண்ணனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். கேட்டான், முகம் முழுக்க வியர்வை. என்ன சார் இது? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. சார், இது ரத்தம் மாதிரி தெரியுது. ரத்தமே தான். எப்படி சார்? மாயக்கண்ணன் கேலியாய் புன்னகைத்தார். மிஸ்டர் தினேஷ்குமார், இது உங்க வீட்டு சமையலறை. ஏன், என்ன, எப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். இது ஒரு இரத்த கோடு. இது இங்கே எப்படி வந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியலன்னா உங்க மனைவியை கூப்பிட்டு கேளுங்க. தினேஷ்குமார் சில வினாடிகள் தயங்கி விட்டு பின் வெளிப்பக்கம் பார்த்து குரல் கொடுத்தான். தமயந்தி, என்னங்க, இங்கே வா. அவள் வேகமாய் வந்தாள். முகம் வியர்த்திருந்தது. தினேஷ்குமார் சுவரில் இருந்த இரத்த கோட்டை காட்டினான். இது என்ன? அவள் பார்த்துவிட்டு நடுக்கமான குரலில் சொன்னாள். ஏதோ சிவப்பு கோடு மாதிரி தெரியுது. மாயக்கண்ணன் குறுக்கிட்டார். மிஸ்ஸஸ் தமயந்தி, இது வெறும் சிவப்பு கோடு இல்லை, ரத்தம். ரத்தமா? ரத்தம் அப்படி இங்கே? காய்கறி நறுக்கும் போது உங்க கைவிரலில் கத்திப்பட்டு ஏதாவது காயம் ஏற்பட்டதா? இல்லையே. வீட்டிலே நீங்க 2 பேர் மட்டும் தானே? ஆமாம். வேலைக்காரி? இல்லை. மாயக்கண்ணன் அந்த சமையலறையை ஸ்லோ மோஷனில் 2 தடவை சுற்றி வந்தார். அங்கிருந்த எல்லா பொருட்களையும் பார்வையில் வாங்கி அலசிவிட்டு சமையலறையின் மூலையில் இருந்த ஃப்ரிட்ஜுக்கு முன்பாய் வந்து நின்றார். திறந்தார். உள்ளே காய்கறிகள், பழங்கள், பால் பாத்திரம், மாவு பாத்திரம், குளிர்பான பாட்டில்கள். ஃப்ரீசரை துறந்தார் மாயக்கண்ணன். ஃப்ரீசரின் உள்ளே அந்த பாட்டில் ஒருக்களித்து படுத்திருப்பது தெரிந்தது. எடுத்தார். பாட்டிலில் ஆடாமல் அசையாமல் இருந்த சிவப்பு திரவம். மாயக்கண்ணன் அதை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடித்து பார்த்தார். இரத்தம். அத்தியாயம் 3. பெங்களூரு. 27 வயது விஷால் டாக்ஸிக்குள் உட்கார்ந்திருந்தான். சார், நீங்க டாக்ஸியிலேயே இருங்க. நான் போய் ரூம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டிரைவர் இறங்கி ஹோட்டலுக்குள் போய் ரிசப்ஷன் கவுண்டரில் விசாரித்து விட்டு வந்தான். என்ன, ரூம் காலி இல்லை சார், எல்லாம் ஃபுல். கவலைப்படாதீங்க சார், பக்கத்திலேயே பிருந்தாவன் இருக்கு, அங்கே எப்படியும் ரூம் கிடைக்கும். டாக்ஸி நகர்ந்தது. அடுத்த சந்தில் இருந்த பிருந்தாவன் லாட்ஜுக்கு முன்பாய் போய் நின்றது. ரிசப்ஷன் கவுண்டரில் ஏகப்பட்ட கூட்டம். என்ன டிரைவர், இங்கேயும் ரூம் கிடைக்காது போலிருக்கு. நான் போய் பார்த்துட்டு வர்றேன் சார். டிரைவர் இறங்கி போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து சோர்ந்த முகமாய் திரும்பினான். ஏதோ மேரேஜ் பார்ட்டி சார், எல்லா ரூமையும் புக் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் ரூம் கிடைச்சிருக்கும். பரவாயில்லை சார், பக்கத்துல சங்கம் இருக்கு, மயூரா இருக்கு, பார்த்துடலாம். பார்த்தார்கள். ரூம் கிடைக்கவில்லை. டிரைவர் பின்னந்தலையை சொரிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டான். என்னைக்குமே இப்படி ஆகாது சார், இன்னைக்கு என்னமோ தெரியல, எங்கே போனாலும் ரூம் இல்லைன்னு சொல்லுறாங்க. நாம டபுள் ரோடு போய் பார்க்கலாமா சார்? அங்கே கண்டிப்பாய் ரூம் கிடைக்கும். கண்டிப்பாய் கிடைக்குமா? போய் பார்க்கலாம் சார். விஷாலுக்கு சட்டென்று ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்த மிருனாவின் ஞாபகம் வந்தது. அவள் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து ஏதாவது ஹெல்ப் வேண்டி இருந்தால் ஃபோன் பண்ண சொன்னாலே. அவளுக்கு ஃபோன் பண்ணி நிலைமையை சொல்லி பார்த்தால் என்ன? என்ன சார் யோசிக்கிறீங்கள்? ஒரு ஃபோன் பண்ணணும். பக்கத்தில் எஸ்டிடி பூத் ஏதாவது இருக்கா? இதோ பக்கத்திலேயே இருக்கு சார். விஷால் டாக்ஸி நின்று இறங்கி பிளாட்பாரத்தை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த எஸ்டிடி பூத்தை நோக்கி போனான். ஸ்ரீ ராகவேந்திரா படத்துக்கு முன்னால் ஊதுவத்தி ஏற்றி கொண்டிருந்த பூத் நபர் விஷாலை ஏறிட்டான். லோக்கலா எஸ்டிடியா? லோக்கல். சாயம் போன டெலிஃபோன் ஒன்றை காட்டி அதுல மாடு என்றான். விஷால் டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்து கொண்டான். மிருனாவின் விசிட்டிங் கார்டை பார்த்து செல்போன் எண்களை மனசில் வாங்கி கொண்டு டயலில் எண்களை தட்டினான். உடனே ரிங் போயிற்று. குரல் கேட்டது. ஹலோ மிருனா, ஹோல்டிங். மிருனா, நான் விஷால். ஓ விஷால், அதுக்குள்ளே மைக்கோ கார்டன் அவென்யூ போயிட்டீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தாரா? மிருனா, நான் இன்னும் கெம்பே கவுடா சர்க்கிளையே தாண்டல. ஏன், என்னாச்சு? விஷால் விவரம் சொல்ல மிருனா மறுமுனையில் திகைத்தாள். என்னது, பெர்னர் கார்டன் ரோட்டில் கலவரமா?
போலீஸ் அந்த பக்கம் நிலைமை சரியாகிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டல் அலைஞ்சும் ரூம் கிடைக்கல. என்ன மிஸ்டர் விஷால், நான் தான் உங்களுக்கு என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்திருக்கிறேனே. ஹோட்டலில் ரூம் கிடைக்கலன்னா உடனே என்னோட வீட்டுக்கு புறப்பட்டு வர வேண்டியது தானே. என்னது, உங்க வீட்டுக்கா? ஏன், வந்தால் என்ன? இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். பழகின தோஷத்துக்காக நீங்க எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உடனே புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்துட முடியுமா? இதோ பாருங்க விஷால், என்கிட்ட பேசி பழகிற எல்லாருக்கும் நான் விசிட்டிங் கார்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் கொடுத்து இருக்கேன்னா நீங்க சம்திங் ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட். பை த பாய், இப்போ எங்கிருந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ஹோட்டல் மயூராவுக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்டிடி பூத்தில் இருந்து. நீங்கள் அங்கேயே இருங்க, என்னோட டிரைவரையும் காரையும் அனுப்புகிறேன். வேண்டாம்ங்க மிருனா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு பெர்னாட் கட்டாவில் கலவரம் ஓய்ந்ததும் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க கிளம்புறேன். நோ, நீங்கள் இவ்வளவு தூரம் என்னோட பழகிட்டு ஹோட்டலில் போய் தங்குறதாவது. ஹோட்டல் மயூராவுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுங்க, நான் காரையும் டிரைவரையும் அனுப்புகிறேன். லான்சர் கார், ஒயிட் கலர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் K5789. டிரைவர் கொஞ்சம் வயசானவராய் இருப்பார். பேரு பசவப்பா. மிருனா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் எதை சொல்கிறதா இருந்தாலும் நேரில் வந்து என்கிட்ட சொல்லுங்க. காரையும் டிரைவரையும் அனுப்புகிறேன். விஷால் மேற்கொண்டு பேசும் முன் இணைப்பு அறுந்து போக விஷால் பூத் பேர்வழிக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு டாக்ஸி டிரைவரிடம் வந்தான். சிகரெட் புகைத்து கொண்டிருந்த டிரைவர் அதை மறைவாய் வைத்து கொண்டு கேட்டான். என்ன சார், டபுள் ரோட்டுக்கு போகலாமா? வேண்டாம், நீ கிளம்பு. டாக்ஸியை நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன் சார், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். மீட்டரை பார்த்து என்ன சார்ஜர்னு சொல்லு. டிரைவர் விஷாலை முறைப்பாய் பார்த்தபடி சொன்னார். 120. ரொம்ப அதிகமாய் தெரியுது. மீட்டரை நீயே பாரு, நீயே கொடு. இனி இவனிடம் பேசினால் இருக்கிற மரியாதையும் காணாமல் போய்விடும். விஷால் டிரைவர் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டு தன்னுடைய லக்கேஜோடு போய் ஹோட்டல் மயூராவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டான். பெங்களூரில் இப்போது வைகரை இருட்டின் வெளிப்பட்ட மெரிதான சூரிய வெளிச்சத்தில் நனைய ஆரம்பித்திருந்தது. லேசான பனிமூட்டம். உள்ளூர் ஜனங்கள் தலைமையில் சுற்றிய மஃப்ளரோடு வாக்கிங் போய்கொண்டு பேப்பரை படித்தார்கள். பக்கத்தில் இருந்த காமத் ரெஸ்டாரண்டில் காபி சாப்பிட ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது. விஷால் அந்த தெருவை உன்னிப்பாய் பார்த்தபடி வெள்ளை நிற லான்சர் தட்டுப்படுகிறதா என்று விழிகளை சுழற்றினான். சரியாய் 15 நிமிஷத்துக்கு பிறகு சாலையின் கோடியில் பளிரென்று வெள்ளையில் லான்சர் கார் தெரிந்தது. விஷால் காஃபியை குடித்து முடிப்பதற்குள் மிருனா டெலிஃபோன் பேசிவிட்டு சோஃபாவுக்கு வந்தாள். விஷால் கேட்காமலேயே சொன்னாள். யுஎஸ்லிருந்து அப்பா பேசினார். டெய்லி இந்நேரத்துக்கு என்கிட்ட பேசுவார். விஷால் தயக்க குரலில் கேட்டாள். உங்கள் ஃபாதர் யுஎஸ்க்கு எதுக்காக போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிஸ்னஸ் தான். 2 மாசத்துக்கு ஒரு தடவை யுஎஸ் பறந்துடுவார். பை த பை, காஃபி குடிச்சிட்டிங்களா? சரி, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. 8 மணிக்கு ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுவோம். என்னால் உங்களுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் கிடையாது. வாங்க, நீங்கள் தங்க வேண்டிய ரூமை காட்டுறேன். மிருனா ஹாலின் கோடியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். விஷால் தொடர்ந்தான். அத்தியாயம் 6. போலீஸ் கமிஷனர் ரத்ன சபாபதி ஜீப்பில் புறப்பட்டு கல்லார் போய் சேர்ந்தபோது மத்தியானம் 1 மணி. ஜீப்பை ரோட்டோரமாய் நிறுத்திவிட்டு பாக்கு தோப்புக்குள் நுழைந்தார். அவரை அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் சத்தியமூர்த்தியும் இன்ஸ்பெக்டர் சேரலாதனும் தொடர்ந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள். அடர்த்தியான பாக்கு தோப்புக்குள் 100 மீட்டர் தூரம் உள்ளே போனதும் லோக்கல் போலீஸ் தெரிந்தார்கள். மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அப்துல் ஜலீல் கமிஷனரை பார்த்ததும் வேக நடையில் ஓடி வந்து சல்யூட் வைத்தார். தளர்ந்தார். கமிஷனர் கேட்டார், பாடி எங்கே? ப்ளீஸ் கம் திஸ் சைட் சார். அப்துல் ஜலீல் காய்ந்து கிடந்த பாக்கு மட்டைகளை மிதித்து கொண்டு நடந்தார். அடர்த்தியான தோப்புக்குள் சூரிய வெளிச்சம் உள்ளே நுழைய நிறைய சிரமப்பட்டிருந்ததால் ஒருவித செயற்கை இருட்டு பரவி இருந்தது. இந்த பாக்கு தோப்பு யாருக்கு சொந்தம்? பாலுசாமி நாயுடுன்னு ஒருத்தர் சார். அவர் கோயமுத்தூரில் இருக்கிறார். அவருக்கு தகவல் கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கேன் சார். புறப்பட்டு வர்றதா சொல்லி இருக்கார். ஃபாரன்சிக் வந்துட்டாங்களா? வந்திருக்காங்க சார். சீன் ஆஃப் கிரைம் முடிஞ்சுதா? முடியலை சார். பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சொன்ன அப்துல் ஜலீல் சட்டென்று கையில் இருந்த கர்ச்சீப்பால் முகத்தை பொத்திக் கொண்டு நின்றார். 2 பாக்கு மரங்களுக்கு நடுவில் கையை காட்டினார். கமிஷனர் ரத்ன சபாபதி பார்வையை கொண்டு போனார். பாக்கு மட்டைகள் அம்பாரமாய் எரிந்து சாம்பலாகி இருக்க, அந்த சாம்பலுக்கு நடுவே சரியாய் எரியாத ஒரு பெண்ணின் உடல் கைகளையும் கால்களையும் நீட்டி விரைத்தபடி மெல்லாந்திருந்தது. முகத்தின் 90% நெருப்பால் பொசுக்கப்பட்டு தீந்து போயிருந்தது. உடம்பு கிட்டத்தட்ட ஒரு கரிக்கட்டையாய் மாறியிருக்க, கமிஷனர் கர்ச்சீப்பால் முகத்தை பொத்தியபடி சடலமருகே குனிந்து உற்று பார்த்தார். பின் உதட்டை பிதுக்கிக் கொண்டு எழுந்தார். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடம்பு உருக்குலைஞ்சு போயிருக்கே, அப்துல் ஜலீல் சொன்னார். உடம்பில் எரியாத பாகம் எதுன்னு பார்த்தால் இடது காதும் வலது கால் பாதமும் தான் சார். ஸ்பாட் PM பண்ணினீங்களா? பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டேன் சார். டாக்டர் யாரு? வரதராஜன் சார். ரிப்போர்ட்டை கொடுங்க பார்க்கலாம். அப்துல் ஜலீல் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த அந்த அரசாங்க சாணி கலர் பேப்பரை எடுத்து நீட்ட ரத்ன சபாபதி வாங்கி பார்த்தார். டாக்டர் வரதராஜன் அந்த ஃபுல்ஸ்கேப் பேப்பரில் வேகமாய் பால்பாயின் பேனாவை ஓட்டியிருக்க கிறுக்கலான ஆங்கில எழுத்துக்கள் பார்வைக்கு கிடைத்தன. எக்ஸ்டர்னல் ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். PM செய்த நேரம் 11:30 AM. PM செய்ததில் கீழ்கண்ட உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இறந்து கிடந்தது ஒரு பெண். வயது உத்தேசமாய் 23 27க்குள். அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் பொசுக்கப்பட்டுள்ளது. இடது காது மட்டும் எரியவில்லை. காதில் கம்மல் உள்ளது. வலது காதில் பாதம் முழுமையாய் உள்ளது. உடம்பில் வேறு காயங்கள் ஏதும் இல்லை. கற்பழிப்பு நிகழ்ந்து இருக்குமா என்பதை சொல்ல முடியவில்லை. மருத்துவமனையில் வைத்து முழுமையான போஸ்ட்மார்ட்டம் செய்தால் மட்டுமே உண்மை தெரிய வர வாய்ப்புள்ளது. உடல் எரியூட்டிய சம்பவம் விடிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் நடந்து இருக்கலாம். உடலை எரிப்பதற்கு பெட்ரோலையும் காய்ந்த பாக்கு மட்டைகளையும் உபயோகப்படுத்தி இருக்கின்றார்கள். ரிப்போர்ட்டின் வாசகங்கள் முடிந்து போயிருக்க ரத்ன சபாபதி அப்துல் ஜலீலை ஏறிட்டார். பாடியை முதல்ல பார்த்தது யாரு? இந்த தோப்பை குத்தகைக்கு எடுத்திருக்கிற வேலுசாமி சார். ஆளங்கே. அப்துல் ஜலீல் தனக்கு பின்னால் நின்றிருந்த குப்பை கும்பலை திரும்பி பார்க்க, பனியனும் லுங்கியும் அணிந்திருந்த ஒரு நடுத்தர வயது நபர் தயக்கமாய் வந்து கமிஷனருக்கு முன்பாய் வந்து நின்றான். கமிஷனர் அந்த நபரை ஒரு எக்ஸ்ரே பார்வையால் நினைத்து விட்டு கேட்டார். உனக்கு வீடு எங்கே? பர்லியாரில் சார். நீ பாடியை பார்க்கும்போது நேரம் எவ்வளவு இருக்கும்? காலையில் 8 மணி இருக்கும் சார். எப்பவுமே 8 மணிக்கெல்லாம் வந்து பாக்கு தோப்புக்கு தண்ணி கட்டுறது என்னோட வழக்கம். இன்னைக்கு தண்ணி கட்ட வந்தபோது காத்துல ஒரு வேண்டாத நெடி அடிச்சுது. நாயோ பூனையோ செத்து கிடக்கலாம்னு நினைச்சு தோப்பை சுத்தி ஒரு ரவுண்ட் வந்தேன். அப்பத்தான் நெருப்புல எரிஞ்சு கிடக்கிற இந்த பெண்ணோட உடம்பை பார்த்தேன். இதோ பார், இந்த கொலையை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் அதை இப்பவே சொல்லிவிடு. நாங்கள் உண்மைகளை கண்டுபிடிச்ச பின்னாடி நீ சொன்னால் லாக்கப்புக்குள்ளே போக வேண்டியதுதான். இந்த கல்லார்ல இவ்வளவு பாக்குத்தோப்பு இருக்கும்போது உன்னோட பாக்குத்தோப்பில் மட்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருக்கு. அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிற? அந்த குத்தகை பேர்வழிக்கு முகம் வியர்த்தது. சார், அது அவன் குரலை இழுக்க கமிஷனர் நிமிர்ந்தார். என்ன சொல்லு? அவன் சுற்றிலும் இருந்தவர்களை தயக்கமாய் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் தொடர்ந்தான். சார், இது ஊட்டி சீசன் நேரம். ஆணும் பெண்ணும் ஜோடியாய் இந்த வழியாத்தான் ஸ்கூட்டர்களிலும் பைக்குகளிலும் ஊட்டிக்கு போவாங்க. சில ஜோடிகள் ஊட்டியிலிருந்து திரும்பும் போது ஸ்கூட்டர்களை மறைவாய் நிறுத்தி அடர்த்தி அதிகமாயிருக்கிற இந்த பாக்கு தோப்புக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்க. ஒரு லாட்ஜுக்கு போய் ரூம் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த தோப்புக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நான் பார்த்தால் விரத்தி விட்டு விடுவேன். நான் பார்க்காத நேரங்களில் இப்படி ஒரு அநியாயம் நடக்கும். எத்தனை நாளா இப்படி நடக்குது? கடந்த 1 வருஷ காலமா சார். போலீஸ்ல சொல்ல வேண்டியது தானே சார். தோப்புக்குள்ளே போற பெண்களை பார்த்தால் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி என்னோட மனசுக்கு படும். காதல்ங்கிற பேரில் தப்பு பண்ற அவங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க மனசு வரல சார்.
அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தி கமிஷனரிடம் திரும்பி படபடத்தார். சார், இந்த தோப்புக்குள்ளே நடந்த காதல் விளையாட்டில்தான் ஏதாவது பயங்கரம் நடந்து இருக்கணும். அந்த 6 ரத்த பாட்டில்கள் கேஸுக்கும் இந்த எரிந்து போன பெண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் சார். 2 சம்பவங்களும் ஒரே ராத்திரியில் தானே நடந்திருக்கு. இந்த பொண்ணோட பிளட் குரூப் எதுன்னு தெரிஞ்சால் நம்மால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒருவர் குரல் கொடுத்தார். நோ ப்ராப்ளம் சார். இந்த இடத்துல சீன் ஆஃப் கிரைம் பார்த்ததில் இரத்த கரைகளோடு ஒரு ஜாக்கெட் கிடைச்சது. அந்த ஜாக்கெட் இந்த பெண்ணோட ஜாக்கெட்டா இருக்கலாம். சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த அந்த பாலித்தீன் பையை பிரித்து உள்ளே இருந்த ரோஸ் நிற ஜாக்கெட்டை எடுத்தார். ஜாக்கெட்டின் முதுகு பகுதியில் இரத்தம் உறைந்து போய் தெரிந்தது. அத்தியாயம் 7. காலை 8 மணி. டைனிங் டேபிளில் இருந்தார்கள் மிருனாவும் விஷாலும். இட்லி, வடை, பொங்கல், பூரி என்று ஏகப்பட்ட ஐட்டங்கள் புகை புகையாய் ஹாட் பேக்குகளில் காத்திருந்தன. மிருனா, நான் புவர் ஈட்டர். காலையில் 4 இட்லிக்கு மேல் சாப்பாட்டு எனக்கு பழக்கம் இல்லை. இன்னைக்கு உங்கள் பழக்கத்தை தூக்கி அப்படி ஓரமாய் வச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்குறீங்க. வயிறு என்னத்துக்கு ஆகும்? வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்சம் பொங்கல் போட்டு போங்க ப்ளீஸ் மிருனா. டோன்ட் கம்பல் மீ. என்னால் சாப்பிட முடியாது. ஏற்கனவே 2 பூரியும் 4 இட்லியும் உள்ளே போயாச்சு. நீங்கள் பொங்கல் போட்டுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க நான் தயாராயிருக்கின்றேன். சரேலென்று நிமிர்ந்தான் விஷால். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி தர்றீர்களா? ஆமாம். நீங்கள் குளிக்க போனதுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியின் எம்டியோடு பேசி உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி சொன்னேன். அவர் உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சொல்யூஷன்ஸ் கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விஷாலின் விழிகள் விரிந்தன. இன்னைக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் அது நம்பர் 1 ஆச்சே. அந்த கம்பெனியில் தான் உங்களுக்கு வேலைக்கு சொல்லி இருக்கின்றேன். இப்போது பொங்கல் சாப்பிடுகிறீர்களா? விஷால் மிருனாவையே இமைக்காமல் பார்த்தான். விழியோரம் நீர் வெப்பமாய் சுரந்தது. மிருனா அவனுடைய முகத்துக்கு முன்னால் கைகளை ஆட்டினாள். என்ன விஷால் அப்படி பார்க்குறீங்க? எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. எதையுமே நம்ப முடியலை. அப்படியா? எதை நம்ப முடியலை? உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தது, உங்கள் வீட்டுக்கு வந்தது, இப்போ டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, வேலை வாங்கி தரப்போறதாய் சொல்றது, இப்படி எதையுமே நம்ப முடியலை. நம்புங்க விஷால், எனக்கு பிடிச்ச நடிகர் ரஜத். அவர் மாதிரியே நீங்க இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ரஜத் வாழ்க. பொங்கல் சாப்பிடுங்க. சொல்யூஷன் கம்பெனியின் விசிட்டிங் கார்டே தர்றேன். 10:30 மணிக்கு போய் கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் பாலச்சந்தர் மேனனை போய் பாருங்க. அவர் உங்களை இன்டர்வியூ பண்ணுவார். தைரியமாய் பேசுங்க. வேலை நிச்சயம். மிருனா, நீங்க பண்ணியிருக்கிற இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். முதல்ல பொங்கல். விஷால் பொங்கலை அள்ளி வாய் நிறைய திணித்து கொண்டு வேகமாய் சாப்பிட ஆரம்பித்தான். அத்தியாயம் 8. கமிஷனர் ரத்னசபாபதி மத்தியானம் வீட்டுக்கு வந்து லஞ்சை முடித்து கொண்டு மறுபடியும் அலுவலகம் புறப்பட்டு போக வாசலில் நின்றிருந்த ஜீப்புக்கு வந்தபோது அவருடைய செல்போன் அழைத்தது. எடுத்து காதுக்கு பொருத்தினார். அரசு மருத்துவமனையின் சீஃப் டாக்டர் தட்சிணாமூர்த்தி பேசினார். மிஸ்டர் ரத்னசபாபதி, கல்லார் பாக்கு தோப்பில் எரித்து கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை முழுமையாய் போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்ததில் சில முக்கியமான தகவல்கள் கிடைத்துள்ளன. சொல்லுங்கள். கொலை செய்யப்பட்ட பெண் ஒரு இளம்பெண். எரியாமல் இருந்த எலும்புகளை சோதனை செய்து பார்த்ததில் பெண்ணுக்கு வயது 20 to 25க்குள் இருக்கலாம். கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் பெண்ணின் உடம்பிலிருந்து இரத்தத்தை எடுத்து இருக்க வேண்டும். கருகிப்போன பாகங்களை சோதனை செய்து பார்த்ததில் அந்த உண்மை தெரிய வந்தது. எரியாமல் இருந்த இடது காலையும் வலது பாதத்தையும் பிஎம்முக்கு உட்படுத்தி பார்த்ததில் அந்த பாகங்களில் கிடைத்த இரத்தம் உறைவையே லேபுக்கு அனுப்பி உடனடியாக ரிப்போர்ட் வாங்கினோம். பிளட் குரூப் என்ன என்பது தெரிந்ததா? தெரிந்தது. என்ன பிளட் குரூப்? பி பாசிட்டிவ். ஜாக்கெட்டில் உறைந்து போன இரத்தத்தை சோதனைக்கு உட்படுத்தி பார்த்தீர்களா? பார்த்தோம். அதுவும் அந்த பெண்ணின் இரத்தம்தான். பிளட் குரூப் பி பாசிட்டிவ். அப்படியானால் மாருதி வேனில் கைப்பற்றிய 5 பாட்டில்களில் இருந்த இரத்தம், தினேஷ்குமார் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் இருந்த இரத்தம் எல்லாமே அந்த பெண்ணின் இரத்தம் தானா? ஆமாம், சந்தேகம் இல்லை. டாக்டர், இந்த தகவல்களை எல்லாம் பத்திரிகை நிருபர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டீர்களா? இப்போதுதான் பிரஸ் மீட்டில் எல்லாவற்றையும் சொன்னேன். கொலை செய்யப்பட்ட பெண் யாரென்று தெரிந்ததா மிஸ்டர் சபாபதி?
இன்னும் இல்லை. காணாமல் போன பெண்ணின் லிஸ்டை கையில் வைத்துக்கொண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தி ஒரு என்கொயரி நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த பெண் யார் என்ற கேள்விக்கு விரைவில் விடை கிடைக்கும். காணாமல் போன பெண்களில் பி பாசிட்டிவ் இரத்த குரூப் யாருக்கு இருக்கின்றதோ அந்த பெண் தான் கொலை செய்யப்பட்டவள் என்கிற முடிவுக்கு சுலபமாய் வந்துவிடலாம். எப்படியும் இன்னும் 2 நாட்களுக்குள் எல்லா உண்மைகளும் வெளியே வந்துவிடும். செல்போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட ரத்ன சபாபதி செக்யூரிட்டி அடித்த சல்யூட்டை தலையசைப்பால் ஏற்றுக்கொண்டு ஜீப்புக்குள் ஏற முயன்ற வினாடி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தார். ஒரு இளைஞன் நின்றிருந்தான். முகம் சோர்ந்து போயிருக்க கண்கள் சோகம் கவ்வியிருந்தது. யாரு? சார், என் பேர் வேல்முருகன், தினேஷ்குமாரோட தம்பி. சொல்லு, என்ன விஷயம்? சார், என்னோட அண்ணனையும் அண்ணியையும் கைது பண்ணி லாக்கப்பில் அடைச்சு வச்சிருக்கிறது கொஞ்சமும் நியாயம் இல்லை. அவங்க எந்த தப்பும் பண்ணலை சார். அவங்க தப்பு பண்ணலைன்னு நீ சொல்ற. பட் அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் ரத்த பாட்டில் இருந்தது. அது யாரோ பண்ணின வேலை சார். அந்த யாரோ யாருன்னு தெரிகிற வரைக்கும் உன்னோட அண்ணன் தினேஷ்குமாரும் அண்ணி தமயந்தியும் லாக்கப்பில் இருக்க வேண்டியது தான். அவங்க 2 பேரும் நிரபராதிகள் சார். அதை நீ சொல்லக்கூடாது, கோர்ட் தான் சொல்லணும். கேஸ் முன்னைக்கு இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணோட உடம்பிலிருந்து ரத்தத்தை எடுத்து விட்டு அந்த உடம்பை எரிச்சு இருக்காங்க. அதை பண்ணினவங்க யார் என்கிற உண்மை உன்னோட அண்ணனுக்கோ அண்ணிக்கோ தெரிஞ்சிருக்கலாம் சார். அண்ணனும் அண்ணியும் அப்பாவிகள். நடந்திருக்கிற சம்பவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உன்னோட அண்ணனும் அண்ணியும் அப்பாவிகளா இல்லை ஆபத்தானவங்களா என்று போக போக தெரியும். அப்பாவிகள் மாதிரி நடிச்ச நிறைய பேரை எனக்கு தெரியும் சார். அவங்களை ஜாமீனில் எடுக்க முடியுமா? கோர்ட்டுக்கு போ, ஒரு நல்ல வக்கீலை வச்சு வாதாடு. ஜாமீன் கிடைச்சால் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ரத்ன சபாபதி சொல்லிக்கொண்டே ஜீப்புக்குள் ஏறி உட்கார்ந்து விட்டார். ஜீப் விற்றென்று சீறிவிட்டு புறப்பட்டது. அத்தியாயம் 9. விஷால் ஒரு கால் டாக்ஸியை பிடித்து கொண்டு ராஜாஜி நகரில் இருந்த சொல்யூஷன் கம்பெனிக்கு போய் சேர்ந்த போது மணி சரியாய் 10. கம்பெனியின் எல்லா சுவர்களும் கிரானைட்டில் பளபளத்தது. புல்வெளிகளுக்கு மத்தியில் மெட்டல் ரோடு பல பிரிவுகளாய் பிரிந்து கம்பெனியின் கிளை கட்டிடங்களுக்கு போயிற்று. பிரம்மாண்டமான பித்தளை கேட்டில் செக்யூரிட்டி குழு ஒன்று விஷாலை மடக்கியது. யாரை பார்க்கணும்? எம்டியை. பர்பஸ் இன்டர்வியூ. விஷால் சொல்ல இன்டர்காமில் ஏஓவை கேட்டுவிட்டு உள்ளே அனுப்பி வைத்தார்கள். விஷால் மெட்டல் ரோட்டில் ஒரு 10 நிமிஷம் நடந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்குள் நுழைந்தான். வரவேற்பு கவுண்டரில் ஒரு பாப் தலைப்பெண் லிப்ஸ்டிக் பூச்சோடு உட்கார்ந்து கீபோர்டை தட்டி கம்ப்யூட்டரோடு பேசிக்கொண்டிருந்தாள். விஷாலை பார்த்ததும் கம்ப்யூட்டரை விட்டு விலகி எஸ் என்றால் உறுத்தாத பல்வரிசை. எம்டியை பார்க்கணும். நீங்க இன்டர்வியூ கேண்டிடேட் மிஸ்டர் விஷால் தானே? ஆமாம். கை காட்டினாள். முதல் மாடி 2வது ரூம். கதவை நாக் செய்துவிட்டு உள்ளே போங்கள். தேங்க்யூ சொல்லி நகர முயன்ற விஷாலை ரிசப்ஷனிஸ்ட் 1 நிமிஷம் என்று சொல்லி நிறுத்தினாள். விஷால் குழப்பமாய் நின்றான். அவள் தொடர்ந்தாள். எம்டியா இருக்கிற பாலச்சந்திர மேனன் ஒரு மலையாளியாக இருந்தாலும் தமிழ் மொழியின் மேல் ஆர்வம் கொண்டவர். ஆங்கிலமும் அவருக்கு நல்லாய் தெரியும். இருந்தாலும் தமிழ் மொழியில் பேசுறதைத்தான் விரும்புவார். உங்களுடைய இன்டர்வியூ நல்லபடியாய் அமைந்து உங்களுக்கு வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு விஷால் மாடிப்பக்கம் போனான். சென்ட்ரலைட்ஸ் ஏசியில் ஒட்டுமொத்த ஆபீஸும் ஊட்டியின் சீதோஷ்ண நிலைக்கு மாறியிருந்தது. விஷால் கிரானைட் பதிக்கப்பட்ட படிகளில் ஏறி முதல் மாடியை தொட்டான். வராந்தாவில் தயக்கமாய் நடை போட்டு 2வது அறைக்கு முன்பாய் வந்து நின்றான். பாலிஷ் செய்யப்பட்டு கண்ணாடி மாதிரி மின்னிய கதவு மேல் கையை வைத்தான். வலது கை ஆட்காட்டி விரலை கொக்கி போல் மடக்கி 2 தடவை நாக் செய்ய உள்ளே இருந்து வரலாம் என்பதற்கு அடையாளமாய் பர்ரென்று பஸ்ஸர் குரல் கொடுத்தது. விஷால் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். மிகப்பெரிய சதுர சைஸ் அறை. ஜன்னல்களில் திரைச்சீலைகள் தொங்கி வெளியிலிருந்து வரும் வெளிச்சத்தை வடிகட்டியிருந்த அறையில் ஒருவித இருட்டுத்தனம் பரவி இருந்தது. விஷால் நீள் சதுர கண்ணாடி மேஜைக்கு பின்னால் இருந்த ரிவால்விங் நாட்காலியை நோக்கி பார்வையை கொண்டு போனான். விழிகள் மிரண்டன. ரிவால்விங் நாட்காலியில் மிருனா ஒரு புன்னகையோடு உட்கார்ந்திருந்தாள். அத்தியாயம் 10. லாக்அப். ராத்திரி மணி 10.
இரும்பு கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு சிமெண்ட் திட்டின் மேல் படுத்திருந்த தினேஷ்குமார் மெல்ல கண்களை திறந்து பார்த்தான். போலீஸ் கமிஷனர் ரத்ன சபாபதியும் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் சத்தியமூர்த்தியும் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். சத்தியமூர்த்தியின் கையில் ஒரு ஃபைல் இடம் பிடித்திருந்தது. கமிஷனரை பார்த்ததும் தினேஷ்குமார் படபடத்தான். சார், இது உங்களுக்கே நியாயமாய்ப்படுதா? ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த என்னையும் என்னோட மனைவியையும் இப்படி கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றது சரியா? யாரோ பண்ணின தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறது என்ன சார் நியாயம்? ரத்ன சபாபதி கையமர்த்தினார். இதோ பார், நீயும் உன்னோட மனைவியும் தப்பு பண்ணி இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உன் வீட்டு ஃப்ரிட்ஜில் ரத்த பாட்டில் இருந்தது உண்மை. அதை போலீஸ் கண்டெடுத்ததும் உண்மை. ரத்த பாட்டிலை வேற யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கலாம் சார். அது யாரு எனக்கு தெரியாது சார். அது யாருன்னு உனக்கு கண்டிப்பாய் தெரியும். ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக நீயும் உன்னோட மனைவியும் அப்பாவிகள் மாதிரி வேஷம் போடுறீங்க சார். திஸ் இஸ் டூ மச். உங்க மனசுக்கு தோணினபடி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்ச பிறகு என்கிட்டையும் என் மனைவி கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். அதுவரைக்கும் நீ போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டி இருக்கும் சொன்ன ரத்ன சபாபதி தன் பக்கத்தில் நின்றிருந்த சத்தியமூர்த்திக்கு கண்ணை காட்ட அவர் தன் கையில் இருந்த ஃபைலை பிரித்து வைத்து கொண்டார். தினேஷ்குமாரை நெருங்கினார். இந்த ஃபைலில் இருக்கிற பெண்களோட போட்டோக்களை உன்னோட மனைவி தமயந்தி கிட்ட காட்டி இந்த பெண்களை தெரியுமா, எங்கேயாவது பார்த்திருக்கியான்னு கேட்டோம். உன்னோட மனைவி தெரியாதுன்னு சொல்லிட்டா. நீயும் இந்த போட்டோக்களை பாரு, உனக்காவது தெரியுதான்னு பார்க்கலாம். தினேஷ்குமார் சத்தியமூர்த்தியை ஒரு கோப பார்வை பார்த்து விட்டு கேட்டான். போட்டோவில் இருக்கிற இந்த பெண்கள் எல்லாம் யாரு? கடந்த 6 மாத காலத்தில் காணாமல் போன பெண்கள். 20 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட இந்த பெண்களில் பல பேர் குடும்ப பெண்கள், சிலர் கல்லூரி மாணவிகள். சார், இதையெல்லாம் என்கிட்ட காட்டி என்ன பிரயோஜனம்? நீ முதல்ல போட்டோக்களை பாரு. எந்த முகமாவது உனக்கு பரிச்சயமாயிருந்தால் உடனே சொல்லு. தினேஷ்குமார் அந்த ஃபைலை வாங்கி வேண்டாய் வெறுப்பாய் புரட்டினான். ஃபைலின் ஒவ்வொரு தாளிலும் ஒட்டப்பட்டிருந்த பெண்களின் போட்டோக்களை அலட்சியமாய் பார்த்துவிட்டு ஃபைலை மூடினான். ரத்ன சபாபதி கேட்டார். என்ன, இவங்கள் யாரையும் எந்த ஜென்மத்திலும் நான் பார்த்ததில்லை சார். போட்டோக்களை நல்லா பார்த்தியா? உங்க முன்னாடி தானே பார்த்தேன். நீ போட்டோக்களை சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இனி எப்படி பார்க்கணும்? மைக்ரோஸ்கோப் வச்சா? கோபப்படாமல் மறுபடி ஒரு தடவை பாரு. எத்தனை தடவை பார்த்தாலும் என்னோட பதிலில் எந்த மாற்றமும் இருக்காது. சரி, அந்த ஃபைலில் இருக்கிற 23 எண்ணிட்ட போட்டோவை மட்டும் பாரு. அந்த போட்டோவில் இருக்கிற பெண்ணை உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை மட்டும் சொல்லு போதும். தினேஷ்குமார் எரிச்சலாய் மறுபடியும் ஃபைலை புரட்டி அந்த 23 எண்ணிட்ட போட்டோவை பார்த்தான். இளம்பெண், ஒரு கல்லூரி மாணவியை போன்ற தோற்றம். போட்டோவுக்கு கீழே அவளை பற்றிய விவரங்கள் டைப் அடிக்கப்பட்டிருந்தன. பெயர் தி. கயல்விழி, வயது 22, திருமணம் இல்லை. தந்தை பெயர் ப. திருமலை, முன்னாள் தமிழாசிரியர். தாயின் பெயர் கோதை நாயகி. வீட்டு முகவரி நம்பர் 26, சாஸ்தா மில் ரோடு, குறிச்சி, சுந்தரபுரம். பெண் காணாமல் போன தேதி சென்ற மாதம் 17ஆம் தேதி. புகார் கொடுத்த தேதி சென்ற மாதம் 24ஆம் தேதி. தினேஷ்குமார் விவரங்களை படித்துவிட்டு ரத்ன சபாபதியிடம் நிமிர்ந்தான். இந்த பெண் கயல்விழியை எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாது? தெரியாது சார். போட்டோவில் இருக்கிற இந்த பெண்ணை இன்னைக்குத்தான் பார்க்கின்றேன். ரத்ன சபாபதி புன்னகைத்தார். இதோ பார் தினேஷ்குமார், பொய் சொல்றது ஒரு கலை. அந்த கலையை நீ ஏன் கத்துக்கலை? வீணா பொய் சொல்லி மாட்டிக்காதே. உண்மையை சொல்லு. உனக்கு இந்த கயல்விழியை தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. சரி, இந்த போட்டோவை பாரு சொன்ன ரத்ன சபாபதி தன் சட்டை பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து அந்த போஸ்ட்கார்ட் சைஸ் போட்டோவை எடுத்து தினேஷ்குமாரின் முகத்துக்கு நேராய் பிடித்தார். போட்டோவை பார்த்த தினேஷ்குமாரின் முகம் சட்டென்று இருண்டது. சார், இந்த போட்டோ எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறியா? ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மூலமா கிடைச்சது. இந்த போட்டோவை கொடுங்க சார், நான் நல்லா பார்க்கணும். பாரு, நல்லாய் பாரு. தினேஷ்குமார் வாங்கி பார்த்தான். போட்டோவில் கயல்விழியும் அவனும் ஒரு பார்க்கில் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். தினேஷ்குமாரின் இடது கை கயல்விழியின் தோளை பற்றி கொண்டிருந்தது. கொஞ்சம் தள்ளி போட்டோவில் சுண்டல் விற்கும் கிழவர் ஒருவர் தெரிந்தார். இதுக்கு என்ன சொல்ற சார்?
அது வந்து இனிமேல் நீ எந்த பொய்யும் சொல்ல முடியாது தினேஷ்குமார். கயல்விழியோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் என்பதற்காக மருத்துவ ரிப்போர்ட்டும் இப்போ என் கைவசம் இருக்கு. உங்க 2 பேரையும் பார்க்கில் நிறைய தடவை பார்த்ததாக சுண்டல் விற்கிற பெரியவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். சார், என்ன? நான் உண்மையை சொல்லிடுறேன், சொல்லு, அதுதானே எங்களுக்கு வேணும். கயல்விழி எனக்கு 2 வருஷமாய் பழக்கம். லவர்ஸா? இல்லை சார். பின்ன எப்படி பழக்கம்? 2 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு நாள் ராத்திரி நான் ஸ்கூட்டர் லாலி ரோட்டு பக்கமாய் வந்து கொண்டிருந்த போது கயல்விழியை ரவுடி ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருந்தான். நான் பக்கத்துல போனதும் ரவுடி ஓடிட்டான். எங்களுக்குள்ளே பழக்கம் அப்போதுதான் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு பேசியிருக்கிறீங்கள். இது எதுக்காக? சார், கயல்விழிக்கு தன்னோட சொந்த வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள். அதனால் அவளுக்கு மனக்கஷ்டங்கள். அந்த மனக்கஷ்டங்களை மறக்கிறதுக்காக என்னை அடிக்கடி சந்திக்க விரும்பினாள். அப்படி என்ன அவளுக்கு பிரச்சனைகள்? அந்த பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது சார். பல தடவை நான் கேட்டும் அவள் சொல்லவில்லை. நீ சொல்றதை நம்ப முடியவில்லையே. சார், நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. இதை நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். சரி, கயல்விழியை போன மாசம் 17ஆம் தேதியிலிருந்து காணலை. அவளுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ். 2 நாட்களுக்கு முந்தி ஐஸ்வர்யா காலனியில் ஒரு மாருதி வேனில் இருந்து எடுக்கப்பட்ட 5 பாட்டில் ரத்தமும் உன்னோட வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கப்பட்ட 1 பாட்டில் ரத்தமும் அதே பி பாசிட்டிவ் குரூப்பை சேர்ந்தது தான். கல்லார் பாக்குக்கு தோப்பில் எரிக்கப்பட்ட பெண்ணின் உடம்பில் இருந்த ரத்தம் எடுக்கப்பட்டு இருப்பதாக மருத்துவர் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லுது. சோ கயல்விழி கொலை செய்யப்பட்டு இருக்கலாம். இந்த கொலைக்கு யார் காரணம் என்ற உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாரி சார், எனக்கு தெரியாது. மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இது பொய் கிடையாது சார். கயல்விழியை நான் கடைசியாய் பார்த்தது போன மாசம் 10ஆம் தேதி. அப்போ அவ ரொம்பவும் குழப்பத்தில் இருந்தா. நான் எப்படியெல்லாமோ கேட்டு பார்த்தும் அவ வாயை திறந்து பேசலை. 2 நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு போனவள் அதுக்கப்புறம் என்னை அவள் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ரத்ன சபாபதி குரல் உயர்த்தினார். உன்கிட்ட இருந்து பாதி உண்மைகள் தான் வெளிவந்திருக்கு. மீதி உண்மைகளை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ராத்திரி நீ நிம்மதியா தூங்கு. நாளையிலிருந்து உனக்கு தூக்கம் கிடையாது சொல்லிவிட்டு வெளியேறினார் ரத்ன சபாபதி. அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தி பின்தொடர்ந்தார். அத்தியாயம் 11. ரிவால்விங் நாட்காலியில் உட்கார்ந்திருந்த மிருனாவை பார்த்ததும் விஷால் உறைந்து போக அவள் புன்னகைத்தாள். என்ன விஷால், அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டீங்க? நம்ப முடியல. எதை? நீங்க இந்த நாட்காலியில் உட்கார்ந்து இருக்கிறதை. இந்த கம்பெனிக்கு நான் தானே எம்டி. இந்த நாட்காலியில் நான் உட்காராம வேற யார் உட்காருவாங்க? பாலச்சந்திர மேனன்? அது என்னோட கற்பனை பெயர். ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி இருந்ததால் அவளும் உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடி பார்த்திருப்பா. சாரி விஷால், உங்களுக்கு கொஞ்சம் திகைக்க வச்சு பார்க்க ஆசைப்பட்டேன். தட்ஸ் ஆல். தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. விஷால் புன்னகைத்தான். இந்த விளையாட்டு இதோட ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்களா இல்லை கண்டினியூ பண்ணுவீங்களா? நோ, விளையாட்டு எல்லாம் இதோடு சரி. இனிமேல் சீரியஸ் தான். உட்காருங்க விஷால். விஷால் தயக்கமாய் நாட்காலியின் முனையில் உட்கார்ந்தான். கண்களிலும் மனசுக்குள்ளும் இன்னமும் பிரமிப்பு அசையாமல் உட்கார்ந்திருந்தது. விஷால், நீங்க இங்கே வர்றதுக்கு முந்தியே உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் ஆகி கவருக்குள்ளே பத்திரமா இருக்கு. ரியலி? பேப்பர் வெயிட்டுக்கு கீழே இருந்த அந்த கவரை எடுத்தால் மிருனா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணினது யார் தெரியுமா? நான் தான். எல்லாமே மாயாஜாலம் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு இந்த கம்பெனியில் என்ன போஸ்டிங் தெரியுமா? விஷால் விழிக்க மிருனா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவனுடைய கையில் திணித்தாள். நீங்களே பிரிச்சு பாருங்க. விஷால் கவரை வாங்கி திறந்திருந்த அதனுடைய வாய்க்குள் 2 விரல்களை விட்டு கம்ப்யூட்டரில் டைப் அடிக்கப்பட்ட அந்த தாளை வெளியே எடுத்தான். அது ஒரு கடிதம். திகைப்போடு படிக்க ஆரம்பித்தான். அன்புள்ள விஷால், என்னிடமிருந்து இப்படி ஒரு கடிதத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டீர்கள். எனக்கு எதையுமே மனதில் பூட்டி வைத்து கொள்ளும் பழக்கம் இல்லாததால் இப்படி ஒரு கடிதத்தை தைரியமாய் எழுத முடிந்தது. எனக்கு என்னுடைய அப்பா எல்லா சுதந்திரங்களையும் கொடுத்து இருக்கின்றார். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்பினாலும் சரி, அதற்கு தடையாக இருக்க மாட்டார். என்னுடைய விருப்பம் எதுவோ அதற்கு பச்சை கொடி காட்ட அவர் எப்போதும் தயார். இப்போது விஷயத்துக்கு வருகின்றேன். நான் உங்களை இன்று காலையில் தான் சந்தித்தேன். சந்தித்த வினாடியிலிருந்து நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணை என்பதை முடிவு செய்து விட்டேன். இதை பற்றி என்னுடைய அப்பாவிடமும் பேசி சம்மதம் வாங்கி விட்டேன். இனி
எனக்கு கிடைக்க வேண்டிய சம்மதம் உங்களிடமிருந்து மட்டும்தான். உங்களுடைய பதில் என்ன? காத்து இருக்கின்றேன். பதிலை உடனடியாக சொல்ல வேண்டும் என்பது இல்லை. உங்களுக்கு முழுதாய் ஒரு நாள் அவகாசம். யோசியுங்கள். நாளைக்கு காலை இதே 10:30 மணிக்கு இதே இடத்தில் சந்திப்போம். அப்போது நீங்கள் பதில் சொன்னால் போதும். இப்படிக்கு உங்கள் மிருனா. கடிதம் முடிந்து போயிருக்க ஸ்லோ மோஷனில் தலையை உயர்த்தினான் விஷால். மிருனா அவனையே புன்னகையோடு பார்த்தாள். சொன்னாள், இன்னைக்கே இப்பவே உங்கள் முடிவை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாளைக்கு இதே நேரம் சொன்னால் போதும். மிருனா, ப்ளீஸ், இப்போதைக்கு அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்களும் யோசனை பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயும் கேளுங்க. நாளைக்கு நாம் இதே இடத்தில் சந்திப்போம். மிருனா எழுந்து கொண்டாள். அத்தியாயம் 12. செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி ரெட்டி அரசு தரப்பு. வக்கீல் வாதத்தை தினேஷ்குமாரின் வக்கீல் வாதத்தை உன்னிப்பாய் கேட்டுவிட்டு தன் தீர்ப்பை சொல்ல ஆரம்பித்தார். தினேஷ்குமாரையும் அவருடைய மனைவி தமயந்தியையும் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரும் மனுவை படித்து பார்த்தேன். அதில் பல விஷயங்கள் தெளிவாகவே இல்லை. தினேஷ்குமாரின் அப்பா சிவசுப்பிரமணியன் இப்போது உயிரோடு இல்லை. 3 மாதங்களுக்கு முன்பு அவர் இறந்து விட்டார். ஆனால் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு சிவசுப்பிரமணியன் மாதிரி யாரோ ஒரு நபர் டெலிஃபோன் செய்து அவருடைய காலனியில் மாருதி வேன் ஒன்று வெகு நேரமாக நின்று கொண்டிருப்பதாக ஏன் சொல்ல வேண்டும்? கல்லார்பாக்கு தோப்பில் எரிந்து கிடந்த உடல் கயல்விழியின் உடல்தான் என்பதை போலீஸ் தரப்பு இன்னமும் நிரூபிக்கவில்லை. பிளட் குரூப் பி பாசிட்டிவ் என்கின்ற ஒரு ஒற்றுமையை மட்டும் வைத்துக்கொண்டு அது கயல்விழிதான் என்கிற முடிவுக்கு வருவதும் சரியில்லை. இதுபோல் இந்த வழக்கில் நிறைய குழப்பங்கள் இருப்பதால் போலீஸ் உண்மையான குற்றவாளிகளை விட்டுவிட்டு தினேஷ்குமாரையும் தமயந்தியையும் கைது செய்தது முறையற்ற செயல் என்று இந்த கோர்ட் கருதுகின்றது. எனவே அவர்களை நிபந்தனையற்ற ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடுகின்றேன். பார்வையாளர்களுக்கான இடத்தில் நின்றபடி கோர்ட் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த போலீஸ் கமிஷனர் ரத்னசபாபதியும் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் சத்தியமூர்த்தியும் இறுகிப்போன முகங்களோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். சத்தியமூர்த்தி படபடத்தார். என்ன சார் இது? ஜட்ஜ் ஜாமீன் கொடுத்து விட்டார். அதுதான் எனக்கும் புரியவில்லை. அரசு வக்கீல் சரியில்லை சார். தினேஷ்குமாரையும் அவருடைய மனைவி தமயந்தியையும் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி மனுவை அவர் சரியாவே ப்ரிப்பேர் பண்ணல. யார்கிட்டயோ பணம் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். நோ, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்ம தரப்பு கொஞ்சம் வீக். பாக்குத்தோப்பில் இறந்த கயல்விழி தான் நாம ப்ரூவ் பண்ணியிருந்தால் தினேஷ்குமாருக்கும் தமயந்திக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்காது. இப்ப என்ன சார் பண்ணுறது? இறந்தது கயல்விழி தான் என்கின்ற உண்மையை தகுந்த ஆதாரங்களோடு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி தினேஷ்குமாரின் ஜாமீனை ரத்து செய்ய வைக்க வேண்டும். இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சு முடிக்க வேண்டும். ரத்னசபாபதி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 2 கான்ஸ்டபிள்கள் பின்தொடர தினேஷ்குமார் வந்தான். கமிஷனரை பார்த்து புன்னகைத்தான். ஜட்ஜ் சொன்னதை கேட்டீங்களா சார்? இன்னைக்கு நீ சிரிக்கிற, நாளைக்கு நான் சிரிக்கிற மாதிரி ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கலாம். ஜாமீன் கிடைச்சிட்டதா ரொம்பவும் சந்தோஷப்படாதே. அதை கூடிய சீக்கிரத்தில் ரத்து பண்ண வச்சிடுவோம். முயற்சி பண்ணுங்க கமிஷனர் சார். 6 பாட்டில் பி பாசிட்டிவ் ரத்தம், பாக்கு தோப்பில் எரிந்து கிடந்த ஒரு உடல், இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு என்மேல் ஏதாவது பழி போட முடியுமான்னு பாருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தினேஷ்குமார் சொல்லி கண் சிமிட்டி விட்டு நடக்க ரத்னசபாபதி முகம் சிவந்தார். இடது கையின் ஆட்காட்டி விரல் அவருடைய மீசையின் நுனிக்கு போயிட்டு வருடிக்கொண்டே அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்தார். சத்தியமூர்த்தி சார், இவன் இந்த கயல்விழி கேஸில் புத்திசாலித்தனமாய் காய்களை நகர்த்தி இருக்கின்றான். அது மட்டும் இல்லை சார், அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டே காரியம் பண்ணி இருக்கின்றான். என்னோட சந்தேகம் என்னன்னா, போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு சிவசுப்பிரமணியன் மாதிரி இவன் கூடவே பேசி இருக்கலாம். எனக்கும் அதே சந்தேகம்தான் சார். இவன் மேல் வேற யாரோ பழி போடுற மாதிரி போலீஸ் நினைக்கணுங்கிறதுக்காக தினேஷ்குமாரோட எண்ணம். ஆனால் உண்மையான கொலையாளி இவன் தான் சார். இதை எப்படி நிரூபிக்க போறோம்? கமிஷனர் ரத்னசபாபதி தன்னுடைய அகலமான நெற்றியை இடது உள்ளங்கையால் அவஸ்தையாய் தேய்த்து விட்டு கொண்டார். அத்தியாயம் 13. விஷால் ஒரு ஆட்டோ பிடித்து பென்னர்கட்டா ரோட்டில் மைக்கோ கார்னர் அவென்யூவில் இருந்த ஆதிநாராயணன் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது மத்தியானம் 12 மணி. அழைப்பு மணியை அழைத்து கொடுத்து கதவை திறந்த ஆதிநாராயணன் வாயை அரையாங்குளத்திற்கு விரிய திறந்து, டேய் விஷால், நீயா என்று ஆச்சரியப்பட்டான். நானே.
என்னடா திடீர்னு? நினைச்சேன், புறப்பட்டேன். ஆமாம், உன் வீட்டுக்கு டெலிஃபோனுக்கு என்ன ஆயிட்டு? அதேன் கேட்குற? ஒரு வாரமா அவுட் ஆஃப் ஆர்டர். கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே சரி பண்ணிக்க வேண்டாமா? டே விஷால், பெங்களூரில் இப்போ தமிழனுக்கு நிலைமை சரியில்லை. காவேரி வாட்டர் இஷ்யூவால் மண்ணின் மைந்தர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் லேசாய் உரசல். கம்ப்ளைண்ட் பண்ணினால் நோ ரெஸ்பான்ஸ். நேற்று ராத்திரியெல்லாம் இந்த ஏரியா முழுக்க ஒரே டென்ஷன். ஆமாம், பெங்களூருக்கு நீ எப்போ வந்த? காலையில் ஐலண்டில் வந்தேன். ஐலண்ட் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துடுமே. நீ சாவகாசமாக 12 மணிக்கு வர்ற. இந்த ஏரியாவில் கலாட்டா நடக்குதுன்னு போலீஸ் நான் வந்த டாக்ஸியை அலோவ் பண்ணலை. அப்புறம் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டியா? இல்லை, பின்ன? விஷால் வீட்டின் உட்பக்கம் எட்டி பார்த்து விட்டு கேட்டான். உன்னோட வைஃப் வீட்டில் இல்லையா? அவள் ஊருக்கு போயிருக்கா. சொந்தத்தில் கல்யாணம். அடுத்த வாரம் தான் ரிட்டர்ன். நீ இங்கே ஸ்டே பண்ணின, அதை சொல்லு. விஷால் அங்கிருந்த ஒரு நாட்காலிக்கு சாய்ந்தான். ஒரு பெருமூச்சை வெளியேற்றி விட்டு சொன்னான். அது ஒரு பெரிய கதை. கதையா? கதைதான். கதையில்தான் அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுடா. நான் நேரா உன் வீட்டுக்கு தாண்டா புறப்பட்டு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் மிருனான்னு ஒரு பெண்ணு வழிமறிச்சு, நீங்கள் நடிகர் ரஜத் மாதிரியே இருக்கிறீங்க, ரஜத்தோட தம்பியான்னு கேட்டா. அவ ரஜத்தோட வெறி பிடிச்ச ரசிகை. நான் இல்லைன்னு சொன்னதும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவ விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிட்டா. காவிரி நீர் பிரச்சனை கலாட்டாவினால் நீ இருக்கிற ஏரியாவுக்கு வர முடியல. ஹோட்டல் எதுலேயும் ரூம் கிடைக்காத பட்சத்தில் அவ வீட்டுக்கே போயிட்டேன். விஷால் ஒரு 5 நிமிஷ நேரத்தை செலவழித்து மிருனாவை பற்றி சொன்னான். கடைசியாய் மிருனா எழுதிய அந்த கடிதத்தையும் காட்டினான். ஆதிநாராயணன் அந்த கடிதத்தை படித்துவிட்டு தன்னுடைய விழிகளை விரித்தான். விஷால், உனக்கு உடம்பு பூராவும் அச்சம். ஒரு வேலையை தேடி பெங்களூர் வந்த உனக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் பார்த்தியா? இதை அதிர்ஷ்டம்னு நீ சொல்றியா? பின்னே இது அதிர்ஷ்டம் கிடையாதா? மிருனா ஒரு கோடீஸ்வரி. வெளியே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாளே, அது அதிர்ஷ்டம் கிடையாதா? விஷால் புன்னகைத்தான். மிருனா என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலாம். பட் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. ஏண்டா? ஏன்னா நான் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன். என்னது? நீ ஒரு பெண்ணை காதலிக்கிறியா? ஆமாம். யார் அந்த பொண்ணு? அவ பேரு மரியா. ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பார்க்குறா. கிறிஸ்டியன். டே விஷால், நீ சொல்றது நிஜமா? இதுல பொய் சொல்ல என்னடா இருக்கு? நானும் மரியாவும் கடந்த 2 வருஷ காலமா ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு வேலை கிடைச்சதும் உடனே கல்யாணம் தான். இந்த காதல் விவகாரம் உன்னோட வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. வேலை கிடைக்காத இந்த நேரத்துல காதலை டிக்ளேர் பண்ணுறது அவ்வளவு புத்திசாலித்தனமா என் மனசுக்கு படலை. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஷால், நீ மரியாவை காதலிக்கிற விஷயத்தை மிருனா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லலாம்னு நினைச்சேன். அப்போ மிருனா உடனே எதையும் சொல்ல வேண்டாம், நாளைக்கு காலையில் வர யோசியுங்க, 10:30 மணிக்கு வந்து உங்கள் முடிவை சொன்னால் போதும்னு சொல்லிட்டா. நாளைக்கு காலையில் என்ன சொல்ல போற? உண்மையே சொல்ல போறேன். அதாவது நீ மரியாவை காதலிக்கிற விஷயத்தை. ஆமாம். அப்படி ஏதும் சொல்லிடாதே. சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஆதி? இதோ பார் விஷால், வாழ்க்கையில் சில பேருக்குத்தான் இது மாதிரியான அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை உபயோகப்படுத்துகிறவன் தான் புத்திசாலி. நீ என்ன சொல்ல வர்ற ஆதி? மரியாவுக்கும் உனக்கும் இருக்கிற காதலை மிருனா கிட்ட சொல்ல வேண்டாம். சொல்லாம மிருனாவோட காதலை அக்செப்ட் பண்ணிக்க. அப்போ மரியா தலைமுழுகிடு. என்ன ஆதி இவ்வளவு சுலபமா சொல்ற? நானும் மரியாவும் உயிருக்குயிராய் காதலிக்கிறோம். என்னால் அவளையோ அவளால் என்னையோ மறக்க முடியாது. ஆதிநாராயணன் சிரித்தான். இந்த டயலாக் எல்லாம் சினிமா காதலர்களுக்கு சரி, நடைமுறை காதலர்களுக்கு ஒத்து வராது விஷால். இது கலியுகம்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கலியுகம் கிடையாது, பணயுகம். மிருனா மாதிரியான ஒரு கோடீஸ்வர பெண் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பும் போது நீ தெய்வீக காதல் அது இதுன்னு புலம்பிக்கிட்டு மரியா மாதிரியான ஒரு ஸ்கூல் டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த விதத்துல சரி? மரியாவை ஏமாத்த சொல்றியா? வேற வழி எனக்கு மனசு வரலாதி. கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த உறுத்தலை நாம் பொருட்படுத்த கூடாது. ஆதி, இதோ பார் விஷால், உண்மையான காதல்னு இப்ப எதுவும் கிடையாது. நாளைக்கே ஒரு பணக்கார இளைஞன் மரியாவை பார்த்து காதலிக்கிறதா சொல்லட்டும், அந்த நிமிஷமே மரியா உன்னை மறந்துடுவா. ஆதிநாராயணன் பேசிக்கொண்டு போய்கொண்டு உள்ளறையில் அலுமாரியை திறந்து அந்த ஸ்காட்ச் பாட்டிலை கொண்டு வந்தான். விஷாலுக்கு முன்பா இருந்த டீப்பாயின் மேல் வைத்தான். விஷால் மிரண்டான். எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது ஆதி. இன்னைக்கு ஒரு பெக்கடி. மூளை சுறுசுறுப்பாய் வேலை செய்யும், மனசு தெளிவடையும். பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்ற தேர்ட் அம்பையர் இதுதான்.
எனக்கு வேண்டாம் ஆதி. டேய், இது லோக்கல் கிடையாது, ஃபாரின் ஐட்டம். ஒரு பெக் உள்ளே போனால் போதும், எல்லா குழப்பங்களும் வெளியே வந்துடும். ஆதி நாராயணன் செர்ரி பழ நிறத்தில் இருந்த அந்த ஸ்காட்சை கூம்பு வடிவ டம்ளரில் ஊற்றி சோடா கலந்து விஷாலிடம் நீட்டினான். பிடி. விஷால் தயங்கி தயங்கி வாங்கி கொண்டான். கண்ணை மூடிக்கிட்டு அடி. மரியா காணாம போய் மிருனா மட்டும் உன்னோட மனசுக்குள்ளே இருப்பா. சில வினாடிகள் தயங்கிய விஷால் ஸ்காட்ச் டம்ளரை உதட்டுக்கு கொண்டு போனான். ஒரே மூச்சில் குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்தான். ஆதி கேட்டான், மிருனா எப்படி இருப்பா? ரொம்ப அழகா? அழகுதான். மரியாவை காட்டிலும் அழகா இருப்பாளா? ஆமாம். பின்ன என்னடா, பணத்துக்கு பணம், அழகுக்கு அழகு. யாருக்கு கிடைக்கும் இந்த சான்ஸ்? நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு மிருனாவை பார்த்து பேசும்போது அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிவிடு. மரியாவுக்கு உண்மை தெரியும் போது பெரிய பிரச்சனை ஆயிருமே. அந்த பிரச்சனையை தீர்க்க நான் வழி சொல்லட்டுமா? என்ன வழி? இன்னொரு பெக் சாப்பிடு சொல்லுறேன். ஆதிநாராயணன் மறுபடியும் ஸ்காட்ச் பாட்டிலை திறந்தான். அத்தியாயம் 14. தினேஷ்குமார் அந்த ராத்திரி வேளையில் டெலிஃபோன் அலரம் சப்தம் கேட்டு பாதி தூக்கத்தில் நின்று மெழுந்து உட்கார்ந்தான். பார்வை எதிரிலிருந்த சுவர் கடிகாரத்துக்கு போயிற்று. மணி 11:45. மனைவி தமயந்தி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்க தினேஷ்குமார் ரிசீவரை எடுத்தான். குரல் கொடுத்தான். ஹலோ. ஒரு குரல் கலகரத்தது. தினேஷ்குமார், இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்கு? எந்த மாற்றமும் இல்லை. யாராவது ஃபோன் பண்ணி இருந்தாங்களா? ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸோட தொந்தரவு தான் அதிகம். இனிமேல் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு தெரியாதா என்ன? நீ எனக்கு ஃபோன் பண்ணாதே, நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். செல்ஃபோனை ஆன் பண்ணியே வச்சிரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் கூட ஃபோன் பண்ண வேண்டாமா? வேண்டாம். நாம இருக்கிற ஜாக்கிரதையே இருந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் நாளை காலையில் ஃபோன் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். தினேஷ்குமார் சொல்லிவிட்டு ரிசீவரை அதனிடத்துக்கு கொடுத்தான். தமயந்தி லேசாய் தூக்கம் கலைந்து கேட்டாள். ஃபோனில் யாருங்க? நமக்கு வேண்டியவன் தான். நீ தூக்கத்தை கண்டினியூ பண்ணு. அத்தியாயம் 15. காலை சரியாய் 10:30 மணி. மிருனாவின் அலுவலக அறைக்குள் விஷால் நுழைந்தான். கம்ப்யூட்டரின் கீபோர்டை தட்டி மானிட்டரில் எதையோ உன்னிப்பாய் உற்று பார்த்து கொண்டிருந்த மிருனா கலைந்தாள், மறந்தாள். ஓ விஷால், குட் மார்னிங். விஷால் ஈனஸ்வரத்தில் முனகினான். குட் மார்னிங். நேற்று அவ்வளவு சொல்லியும் விடாப்பிடியாய் உங்கள் ஃப்ரெண்ட் ஆதிநாராயணன் வீட்டுக்கே தங்க போயிட்டீங்களே. உங்கள் வீட்டில் ராத்திரி நேரத்தில் தங்குறதுக்கு என்னோட மனசுக்கு சரியா படலை. அதுதான் ஆதி வீட்டுக்கு போயிட்டேன். அந்த ஏரியா முழுக்க டென்ஷனாக இருந்தது. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? நார்மலில் வந்தாச்சு. இனிமேல் பயமில்லை. எஸ். சரி, உட்காருங்க. நின்றுக்கிட்டே பேசணும்னு ஏதாவது விருதமா? விஷால் உள்ளுக்குள் பரவி இருந்த பதட்டத்தை காட்டிக்கொள்ளாமல் நாட்காலியில் உட்கார்ந்தாள். மிருனா கேட்டாள், ஏசியை கொஞ்சம் அதிகப்படுத்தட்டுமா? வேண்டாம். வேண்டாமா? அப்போ வேர்த்து வழியிறீங்களே. சொன்ன மிருனா ரிவால்விங் நாட்காலியில் மெல்ல சுழன்று தனக்கு பின்னால் இருந்த ஏசியின் வால்யூம் நாப்பை திருகினாள். ஏசியின் உருமல் சத்தம் அதிகரித்தது. மிருனா விஷாலுக்கு நேரே திரும்பினாள். அவனுடைய கண்களில் நேருக்கு நேர் பார்த்தாள். அவன் தலையை குனிந்து கொண்டான். விஷால், யோசனை பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? அது டோன்ட் ஹெசிடேட். உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நான் ஸ்போர்ட்டிஸாக எடுத்துக்குவேன். உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இல்லையா? அது சொல்லுங்க. சாரி மிருனா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மிருனாவின் முகம் மாறியது. ஏன்? நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன். பேரு மரியா. கடந்த 2 வருஷ காலமாய் ஒருத்தரை ஒருத்தர் மனப்பூர்வமாய் விரும்பிக்கிட்டு இருக்கோம். மிருனா தோள்களை குலுக்கினாள். இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கல. பை த பை, அந்த மரியா என்ன பண்ணுறாங்க? காலேஜ் கோயிங் கேர்ளா இல்லை ஆஃபீஸ் கோயிங் உமனா? மரியா ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓ, வாத்தியாரம்மா. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே மிஸ்டர் விஷால், ஐ ஆம் அன்லக்கி. சாரி மிருனா. ஐயோ, நீங்கள் எதுக்கு சாரி சொல்லணும்? சாரி சொல்ல வேண்டியவன் நான். உங்களை இந்த ஜென்மத்தில் என்னோட கணவராடைய கொடுத்து வைக்கல. நெக்ஸ்ட் ஜென்மத்திலாவது பார்ப்போம். சொன்னவள் தன்னுடைய மேஜையின் இழுப்பறையை திறந்து ஒரு கவரை எடுத்து விஷாலிடம் நீட்டினாள். விஷால் திகைத்தபடி கேட்டான், என்ன இது? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கோயமுத்தூரில் என் கம்பெனியோட பிரான்ச் ஒன்று இருக்கு. அங்கே உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமரா போஸ்ட். மாதம் 25,000 ரூபாய் சம்பளம்.
குவார்ட்டர்ஸ் உண்டு. தேங்க்யூ மிருனா. இதில் எனக்கு தேங்க் பண்ண ஒன்றுமே இல்லை. உங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கம்பெனி பிரான்ச்சில் ஒரு போஸ்டிங் காலியாக இருந்தது. அதை உங்களுக்கு கொடுத்து இருக்கோம். அவ்வளவுதான். பை த பை, மரியாவுக்கும் உங்களுக்கும் எப்போ மேரேஜ்? விஷால் புன்னகைத்தான். எனக்கு வேலை கிடைச்சாச்சே, இனி கூடிய சீக்கிரத்தில் இருக்கும். முதல் கல்யாண அழைப்பிதழ் உங்களுக்குத்தான். வெரி நைஸ். மை அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். நீங்கள் நாளைக்கே கோயமுத்தூர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க் பற்றி ஏஓ சொல்லுவார். ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. விஷால் மறுபடியும் நன்றி சொல்லி மிருனாவிடமிருந்து விடைபெற்று போன பின் மிருனா ஒரு ஃபைலை பிரித்து வைத்துக்கொண்டு கம்ப்யூட்டருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாள். கம்ப்யூட்டரின் வேலையில் மூழ்கி 15 நிமிஷங்கள் கரைந்திருந்த போது அவளுடைய செல்போன் குரல் கொடுத்தது. எடுத்து காதுக்கு ஒற்றினாள். ஒரு பெண் குரல் கேட்டது. மிருனா? மிருனாவே தான். மிருனா, நான் மரியா. ஏய் மரியா, உன்னோட ஃபோனுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? என்னோட ஆள் நீ வச்ச பரீட்சையில் பாஸா ஃபெயிலா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டார். என்னமோ பெருசாக சொன்ன. பணத்துக்கு முன்னாடி காதல் கவுந்து படத்துக்கும் எந்த ஒரு ஆணும் உண்மையான காதலன் கிடையாது. தன்னோட காதலியை காட்டிலும் அழகான பணக்கார பெண் ஒருத்தி கிடைச்சால் பழைய காதலிக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிடுவான். அப்படி இப்படின்னு சொன்ன. இப்போ என்னாச்சு? நான் சொன்னதெல்லாம் வாபஸ். விஷால் உண்மையிலேயே ஒரு ஜெம். அவர் ஒரு மோசமான நபராய் இருந்திருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருப்பார். அவர் நேத்தைக்கே உன்னை பற்றி சொல்ல வந்தார். நான் தான் யோசிச்சு சொல்லுங்கன்னு 24 மணி நேரம் டைம் கொடுத்தேன். மிருனா, நீயும் நானும் ஒரு காலத்தில் ஸ்கூல்மேட்ஸாக இருந்த விவரம் விஷாலுக்கு கடைசி வரை தெரிய வேண்டாம். நீயும் நானும் சேர்ந்து அவரை டெஸ்ட் பண்ணின விஷயம் தெரிஞ்சால் விஷால் ரொம்பவும் வருத்தப்படுவார். டோன்ட் வரி மரியா, எனக்கு அது தெரியாதா? நீயும் நானும் பழைய சிநேகிதின்னு என்னைக்குமே அவருக்கு தெரியாது. தேங்க்ஸ். அப்புறம் உன்னோட ஆளுக்கு கோயமுத்தூரில் போஸ்டிங் போட்டு கொடுத்தாச்சு. குவார்ட்டர்ஸும் அலாட் பண்ணியாச்சு. மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 25,000. அம்மாடி, பெரிய தேங்க்ஸ். இப்போ நீ எங்கே இருந்து பேசுகிற? ஹாஸ்டலில் இருந்து தானே? ஆமாம். ஃபோனுக்கு பக்கத்திலேயே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஷால் உனக்கு ஃபோன் பண்ணலாம். மிருனா, நீ பண்ணின உதவிக்கு நான் என்ன கைமாறு பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்று செய். என்ன? தமிழ்நாட்டுக்கு என்னோட பெயரை வை. அத்தியாயம் 16. போலீஸ் கமிஷனர் அலுவலகம். காலை 11 மணி. கமிஷனர் ரத்ன சபாபதிக்கு முன்பாக அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் சத்தியமூர்த்தி கொஞ்சம் தளர்வாய் உட்கார்ந்திருந்தார். சார், தினேஷ்குமாரும் தமயந்தியும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வெளியே வர்றதே கிடையாது. வெளியே போனாலாவது ஃபாலோ பண்ணலாம். கோர்ட்டில் அவனுக்கு ஜாமீன் கொடுத்ததே பெரிய அநியாயம் சார். ரத்ன சபாபதி பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஏறிட்டார். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, இந்த கயல்விழி தினேஷ்குமார் கேஸை கொஞ்சம் நிதானமாய்த்தான் டீல் பண்ணணும். எதிரிகள் புத்திசாலிகளாய் இருக்கும்போது நாமும் கொஞ்சம் பதுங்கிறதுல தப்பு கிடையாது. சார், இந்த கேஸை நாம் சரியாக டீல் பண்ணாத பட்சத்தில் இதை சிபிசிஐடி போலீஸுக்கு மாற்ற போகிறதாய் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மையா? ஓரளவுக்கு உண்மைதான். சிஎம் அதை பற்றி சட்டசபையில் பேசியிருக்கின்றார். சார், இந்த கேஸ் சிபிசிஐடி போலீஸுக்கு போகிறதுக்கு முந்தி நாம் குற்றவாளியை கண்டுபிடிச்சு உண்மைகளை வெளியே கொண்டு வரணும் சார். சத்தியமூர்த்தி முகம் சிவக்க பேசிக்கொண்டிருக்கும் போதே அரைவாசலில் நிழலாடியது. நிமிர்ந்தார். என்ன சார்? அந்த ஆள் உங்களை பார்த்து பேசணும்னு அடம் பிடிக்கிறார். கையில் வைத்திருந்த விசிட்டிங் கார்டை நீட்ட ரத்ன சபாபதி வாங்கி பார்த்துவிட்டு வாய் விட்டு பெயரை படித்தார். விஷால், மிருனா ஸ்டாஃப்வேர் கம்பெனி. சத்தியமூர்த்தி கான்ஸ்டபிளிடம் திரும்பினார். என்ன விஷயம்னு கேட்டியா? கேட்டேன் சார். கமிஷனர் கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டார். சரி, கூப்பிடு அவரை. கான்ஸ்டபிள் வெளியேற ரத்ன சபாபதியும் சத்தியமூர்த்தியும் விஷாலுக்காக வினாடிகளை கரைத்தபடி காத்திருந்தார்கள். அத்தியாயம் 17. விஷால் அறைக்குள் நுழைந்தான். உடம்பில் பதட்டம், முகத்தில் வியர்வை. குட் மார்னிங் சார். போலீஸ் கமிஷனர் ரத்ன சபாபதி தலையசைப்பால் விஷாலின் குட் மார்னிங்கை ஏற்றுக்கொண்டு எஸ் என்றார். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமாய்? விஷால் சில வினாடிகள் தயங்கிவிட்டு தொடர்ந்தான். சார், கடந்த 2 வருஷ காலமாய் நானும் மரியாங்கிற பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணமும் பண்ணிக்க இருந்தோம். எனக்கு சமீபத்தில், அதாவது 1 மாசத்துக்கு முந்தி தான் சாய்பாபா காலனியில் இருக்கின்ற மிருனா சாஃப்ட்
சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்சது. மரியாவை போன வாரம் அவள் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவளை என்னால் பார்க்க முடியலை. யூ மீன் அவளை காணோம் சார். ரூம் பூட்டியே கிடக்கு. ஹாஸ்டல்ல கேட்டால் யாருக்கும் தெரியலை. ரத்ன சபாபதியும் சத்தியமூர்த்தியும் சரேல் என்று ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். காணாம போன பெண்ணோட பேர் என்னன்னு சொன்னீங்க? மரியா சார். கிறிஸ்டியன்? ஆமாம் சார். எந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்த அந்த பொண்ணு? ஜஸ்மின் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். மரியாவுக்கு ஃபேமிலி? அவள் ஒண்டிக்கட்டை சார். பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஒரு ட்ரஸ்ட் பண்ணின உதவியால் படித்து டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தா. எந்த ஸ்கூல்? ஹாப்பி பெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எப்போ இருந்து மரியாவை காணோம்? போன வாரம் திங்கட்கிழமையிலிருந்து சார். உங்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு? அப்படி எதுவும் கிடையாது சார். கடைசியாக அவளை பார்த்து பேசினப்ப கூட சந்தோஷமாயிருந்தா. துக்கத்தில் தொண்டை அடைக்க விஷால் மௌனித்து விட்டு தொடர்ந்தான். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுல என்னை காட்டிலும் அவளுக்குத்தான் ரொம்பவும் சந்தோஷம் சார். நீங்கள் மரியாவை காதலிக்கிற விஷயம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியுமா? தெரியாது சார். உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர்? அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் சார். அவங்க என்னோட விருப்பத்துக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டாங்க. அடுத்த வாரம் வீட்டில் என்னோட காதலை தெரியப்படுத்தலாம்னு இருந்தேன் சார். அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம். வழக்கமாக போகிற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் விசாரித்து பார்த்தீர்களா? இந்த வாரம் பூராவும் எனக்கு அதுதான் சார் வேலை. உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் மரியா காணாமல் போனது பற்றி புகார் கொடுத்தீங்களா? இன்னும் இல்லை சார். உங்ககிட்ட புகார் கொடுத்தா டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் வந்தேன். மரியாவோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். சொன்ன விஷால் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த மணி பர்ஸை எடுத்து பிரித்து உள்ளே இருந்த மரியாவின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை உருவி கமிஷனரிடம் நீட்டினான். ரத்ன சபாபதி வாங்கி பார்த்து விட்டு ஃபோட்டோவை அவனிடமே திருப்பி கொடுத்தார். உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் எழுத்துப்பூர்வமாக முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. சார். என்ன? பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தேன். கல்லார் பாக்கு தோப்பில் ஒரு பெண் எரிந்து கொல்லப்பட்டதாக செய்தி போட்டிருந்தாங்க. ஒருவேளை அந்த பெண் என்னோட மரியாவாக இருக்கலாமோன்னு சந்தேகம். மரியாவோட பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ் சார். கயல்விழி இன்னொரு பொண்ணு காணாமல் போயிருக்கா. அந்த பொண்ணோட பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான். இறந்தது கயல்விழியாகத்தான் இருக்குமோன்னு போன நிமிஷம் வரைக்கும் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உங்கள் காதலி மரியாவும் லிஸ்டில் சேர்ந்திருக்கா. பாக்கு தோப்பில் இறந்தது கயல்விழியா இல்லை மரியாவான்னு 2 நாளைக்குள்ளே எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் முதல்ல உங்கள் ஏரியா ஸ்டேஷனுக்கு போய் எழுத்துப்பூர்வமாக மரியாவை காணலேன்னு புகார் கொடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கண்களில் நீரோடு கைகளை குவித்து விட்டு வெளியே போனான் விஷால். அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் சத்தியமூர்த்தி தன்னுடைய நெற்றியை பிடித்து கொண்டார். என்ன சார் இது புது தலைவலி? இது தலைவலி இல்லை, திருகுவலி. பேசாமல் இந்த கேஸை சிபிசிஐடி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாம் கலண்டுக்க வேண்டியது தான். நோ சார், இந்த கேஸை நாம தான் டீல் பண்ணுறோம். அதில் நாம் தோற்கக்கூடாது, ஜெயிச்சு காட்டணும். முடியும்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சத்தியமூர்த்தி. 6 பாட்டில் பி பாசிட்டிவ் ரத்தம். கல்லார்பாக்கு தோப்பில் எரிந்து போன ஒரு பெண்ணின் உடல். காணாமல் போயிருக்கிற கயல்வெளி என்கிற பெண்ணுக்கும் பி பாசிட்டிவ் குரூப் ரத்தம். மரியா என்கிற பெண்ணுக்கும் பி பாசிட்டிவ் குரூப் ரத்தம். இப்படி துண்டு துண்டா தகவல்களை வச்சுக்கிட்டு நம்மால் என்ன பண்ண முடியும்? பேசாமல் கேஸை சிபிசிஐடிக்கு கொடுத்துடலாம். அவங்களால தான் இந்த கேஸை டீல் பண்ணி உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வர முடியும். அத்தியாயம் 18. என்னங்க? தமயந்தி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த தன் கணவன் தினேஷ்குமாரின் தோளை பற்றி மெல்ல உசுப்பினாள். தினேஷ்குமார் சிரமமாய் கண்களை மலர்த்தினான். என்ன தமயந்தி? வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்து சுவர் கடிகாரத்தை பார்த்தான். மணி 2:15. காதுகளுக்கு உன்னிப்பை கொடுத்தான். நிசப்தம். மனைவியை ஏறிட்டான். எந்த சப்தமும் கேட்கலையே. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கேட்டது காலடி சத்தம். பிரமையாயிருக்கும். இல்லைங்க, நிஜம். தினேஷ்குமார் டார்ச் லைட்டை எடுத்து கொண்டான். நீ ரூம்லேயே இரு தமயந்தி, பார்த்துட்டு வர்றேன். பத்திரம்ங்க. தினேஷ்குமார் கட்டிலில் நின்று முறங்கி அறையின் 0 வாட் வெளிச்சத்தில் நடந்து கதவை நெருங்கி தாழ்பாலின் மேல் கையை வைத்தான். திறந்தான். வெளியே அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் சத்தியமூர்த்தி மஃப்டியுடையில் நின்றிருந்தார். தினேஷ்குமாரின் விழிகள் வியப்புக்கு போயிற்று. சார், நீங்களா? நானேதான். சத்தியமூர்த்தி இறுகிப்போன முகத்தோடு தினேஷ்குமாரை தள்ளி கொண்டு உள்ளே வந்தார். என்ன சார் இந்த நேரத்தில்? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அகால நேரத்தில் இப்படி அத்துமீறி உள்ளே வரலாமா? நான் இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியாக வரையில தினேஷ்குமார்.
பின்னே உனக்கும் உன்னோட மனைவிக்கும் இந்த உலகத்திலிருந்து விடை கொடுத்து அனுப்ப வந்திருக்கின்றேன் சொன்ன சத்தியமூர்த்தி வலது கையை உயர்த்தி சொடுக்கு போடுற அரைவாசலில் 4 பேர் தடித்தடியாய் உற்பத்தியானார்கள். கையில் ஆயுதங்கள். தினேஷ்குமாரும் தமயந்தியும் கலவர முகங்களோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு பின்வாங்கினார்கள். சார் சார் எங்களை எதுக்காக கொல்லணும்னு கேட்குறியா? நியாயமான கேள்வி. நான் பதில் சொல்ல வேண்டியதும் நியாயம்தான். கயல்விழியை பற்றின எல்லா விஷயங்களுமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை என்கிட்டேயோ போலீஸ் கமிஷனர் ரத்ன சபாபதி கிட்டேயோ நீ சொல்லலை. உன்னை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நினைச்சோம். ஆனால் கோர்ட் உனக்கு ஜாமீன் கொடுத்து விடுதலை பண்ணிடுச்சு. இந்த கேஸ் இன்னும் 2 நாளில் சிபிசிஐடி போலீஸுக்கு மாறப்போகுது. கேஸ் அவங்க கைக்கு போயிட்டா நீ அவங்க விசாரணையிலிருந்து தப்பிக்க முடியாது. கயல்விழியை பற்றின எல்லா உண்மைகளையும் நீ சொல்லித்தான் ஆகணும். கயல்விழியை பற்றின எந்த ஒரு உண்மையையும் வெளியே வர்றதை நான் விரும்பல. அந்த உண்மைகள் உன் மரணத்தோடு உன் மனைவியோட மரணத்தோடும் சங்கமம் ஆயிடணும். தினேஷ்குமாரும் தமயந்தியும் திகிலோடு சத்தியமூர்த்தியை பார்த்து கொண்டிருக்க அவர் தொடர்ந்தார். நேத்திக்கு மத்தியானம் இந்த கயல்விழி விவகாரம் வெளியே வேற ஒரு வடிவத்தில் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது. விஷால்னு ஒருத்தன் தன்னோட காதலி மரியாவை காணோம்னு கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்க வந்தான். உனக்கு ஒரு உண்மை தெரியுமோ தெரியாதோ, மரியாவோட உண்மையான பெயர்தான் கயல்விழி. கயல்விழி 4 வருஷத்துக்கு முந்தி ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்து கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்து மரியாவா மாறிட்டா. தன்னோட பழைய பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் அவ விரும்புறது கிடையாது. கயல்விழி என்கிற மரியாவை பற்றி உனக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த விஷாலுக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் சிபிசிஐடி போலீஸ் கையில் சிக்கினால் அவளை பற்றின எல்லா விஷயங்களும் வெளியே வந்துடும். அப்படி வெளியே வர்றதை அரசியலில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி விரும்பல. உண்மைகள் வெளியே வந்தால் போடா சட்டம் அவர் மேலே பாயும். அவர் உள்ளே போக வேண்டியிருக்கும். தினேஷ்குமார் சிலிர்த்தான். ஏசி சார், சட்டத்துக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நீங்களே இந்தியாவின் பாதுகாப்புக்கு பங்கமாக விளைவிக்கும் வகையில் தேச துரோகிகளோடு தொடர்பு வைத்து இருக்கிற அரசியல்வாதியை காப்பாற்ற நினைக்கலாமா? கயல்விழி என்கிற மரியா ஒரு பள்ளியில் புனிதமான டீச்சர் வேலை பார்த்து கொண்டு வெளிநாட்டு தீய சக்திகளோடு தொடர்பு வைத்து இருந்தவள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பெரிய சதித்திட்டம் போட்டிருந்தவள். அவளுடைய விசுவாசிகளில் நீங்களும் ஒருத்தராய் இருப்பதை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமாயிருக்கு. என்னையும் என்னுடைய மனைவியையும் இதே போல் விஷாலையும் தீர்த்து கட்டிட்டால் உண்மைகள் தூங்கி போயிடும்னு நினைக்காதீங்கள். நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். உண்மை ஒரு வீரிய விதை மாதிரி. அது பூமிக்குள்ளே போட்டு புதைக்க நினைச்சாலும் அது ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து விஸ்வரூபம் எடுக்கும். சத்தியமூர்த்தி சிரித்தார். உயிரை விட போற நேரத்தில் எதற்கு இந்த கீதா உபதேசம்? சத்தியமூர்த்தி தனக்கு பின்புறமாயிருந்த தடியர்களுக்கு கஞ்சாடை காட்ட அவர்கள் ஆயுதங்களோடு நகர்ந்தார்கள். தினேஷ்குமார் தன் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டு புன்னகைத்தான். ஏசி சார், இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் கடந்த 1 வார காலமாக வெளியே எங்கேயும் போகாமல் நானும் என்னோட மனைவியும் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். கயல்விழி என்கின்ற மரியாவை பற்றி விசாரிக்க இப்படி தடாலடியாய் யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அது நீங்களாயிருப்பீங்கள் என்று கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவில்லை. எங்களை கொலை செய்யறதுக்காக நீங்கள் 4 பேரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்கள். அதே மாதிரி எங்களை காப்பாத்திக்கவும் நாங்கள் 4 பேரை வச்சிருக்கோம். அந்த 4 பேரும் சிறப்பு அதிரடி போலீஸ். இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்தது வேறு யாரும் இல்லை, போலீஸ் கமிஷனர் ரத்ன சபாபதி தான். கொஞ்சம் இடது பக்கம் திரும்பி அந்த அறையில் லெஃப்ட் போர்ஷனை பாருங்க எசி சார். சத்தியமூர்த்தி கலவர முகத்தோடு திரும்பி பார்த்தார். அத்தியாயம் 19. லாப்டின் உள்ளே பரவி இருந்த மெலிதான இருட்டுக்கு சிறப்பு அதிரடி போலீஸ் பிரிவை சேர்ந்திருந்த 4 பேர் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள். 4 பேரின் கைகளிலும் AK-47 தயார் நிலையில் இருக்க கோபமாய் குறி பார்த்து கொண்டு இருந்தது. தினேஷ்குமார் சிரித்தான். ஏசி சார், மூச்சை பலமாய் விட்டால் கூட AK-47க்கு பிடிக்காது. எங்கே நீங்களும் உங்கள் சகாக்களும் அப்படியே மண்டி போட்டு உட்காருங்க பார்க்கலாம். சிறப்பு அதிரடி போலீஸ் கீழே குதித்து அவர்களை சுருட்டி கொள்ள தினேஷ்குமார் தன் தலையணைக்கு கீழே இருந்த செல்போனை எடுத்து உயிர்ப்பித்து டயலில் எண்களை தட்டினான். மறுமுனையில் கமிஷனரின் குரல் உற்சாகமாய் கேட்டது. என்ன தினேஷ்குமார், எலிப்பொறிக்குள்ளே ஒரு பெரிய புலியே மாட்டிக்கிச்சு சார். ஸ்பாட்டுக்கு வர்றீங்களா சார்? இதோ புறப்பட்டுட்டேன். அத்தியாயம் 20.
பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கு மத்தியில் சிக்கியிருந்தார் போலீஸ் கமிஷனர் ரத்ன சபாபதி. கேள்விகள் பறந்து வந்தன. சார், கயல்விழி என்கிற மரியாவை கொலை செய்தது யார்? அவள் கொலை செய்யப்படவே இல்லை. அப்படியானால் கல்லார்பாக்கு தோப்பில் எரிக்கப்பட்ட உடல் யாருடையது? அது GH மாச்சுவரியில் இருந்த ஒரு அனாதை பெண்ணின் உடல். அந்த 6 பாட்டில் B பாசிட்டிவ் இரத்த வங்கியிலிருந்து வளவிக்கப்பட்ட பாட்டில்கள். அது ஒரு மாருதி வேனில் கால் டாக்ஸியாக மாற்றி அதன் டிக்கிக்குள் 5 பாட்டில்களையும் தினேஷ்குமார் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலையும் வைத்து செட்டப் செய்தது நான் தான். அந்த ஏற்பாட்டிற்கும் தினேஷ்குமாருக்கும் அவருடைய மனைவியும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நீங்க சொல்றதுக்கு ஒரே குழப்பமாயிருக்கு சார். எதுக்காக இந்த செட்டப்? ரத்ன சபாபதி எல்லா நிருபர்களையும் பார்த்து புன்னகைத்து விட்டு சொன்னார். சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் என்னுடைய நண்பரான டாக்டர் பத்ரிநாத் ஒரு நள்ளிரவு நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பெண்ணின் மேல் தன்னுடைய கார் மோதிவிட்டதாகவும் அந்த பெண்ணை அதே காரில் போட்டு கொண்டு வந்து அவருடைய ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் செய்து இருப்பதாகவும் அந்த பெண் வைத்திருந்த சூட்கேஸை திறந்து அவளுடைய முகவரி கிடைக்குமா என்று தேடி பார்த்த போது அவள் ஒரு தீவிரவாதி என்பதற்கான ஆதாரங்கள் சூட்கேஸில் இருப்பதாகவும் சொன்னார். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு போனேன். டாக்டர் பத்ரிநாத் சொன்னது போலவே அவளுடைய சூட்கேஸில் 2 வெளிநாட்டு துப்பாக்கிகளும் வெடிமருந்து சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் தீவிரவாதத்தை ஆதரித்து நியாயப்படுத்துகின்ற துண்டு பிரசுரங்களும் இந்தியாவில் நடந்த மதக்கலவர கேசட்டுகளும் இருந்தன. பொருட்களை உன்னிப்பாய் கிளறி பார்த்ததில் அவளுடைய பெயர் கயல்விழி என்று மட்டும் தெரிந்தது. தலையில் பலத்த அடிபட்டு IC யூனிட்டில் இருந்த கயல்விழி நினைவு திரும்பாமல் அவளை விசாரிக்க காத்திருந்தேன். ஆனால் அவளுக்கு நினைவு திரும்பவில்லை. கோமா ஸ்டேஜ் நீடித்தது. கமிஷனர் சபாபதி சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு தொடர்ந்தார். இவள் ஒரு தீவிரவாதியாக இருப்பதால் இவளுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்துக்கு தினேஷ்குமாரையும் அவருடைய மனைவியையும் உபயோகப்படுத்தி கொண்டேன். தினேஷ்குமார் ஆரம்பத்தில் பயந்தாலும் போக போக நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார். பாக்குத்தோப்பில் எரித்து கொலை செய்யப்பட்ட கயல்விழி தான் என்று எல்லோரும் நம்பும்படியாக செய்தியை பத்திரிகைகள் மூலமாக பரப்பினோம். கயல்விழியின் பிளட் குரூப் B பாசிட்டிவ் என்பதால் 6 பாட்டில் இரத்தத்தையும் இரத்த வங்கியிலிருந்து வாங்கி அது அவளுடைய உடம்பிலிருந்து கொலையாளி எடுத்த மாதிரி எல்லோரையும் நம்ப வைத்தோம். உண்மையிலேயே தினேஷ்குமாருக்கு கயல்விழி யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம். அப்படி பண்ணினால் கயல்விழிக்கு வேண்டிய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் தினேஷ்குமாரை தடாலடியாய் சந்தித்து கயல்விழியை பற்றி விசாரிக்க கூடும்னு நினைச்சோம். நாங்கள் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்தது. இனி சத்தியமூர்த்தி மூலமாய் தமிழ்நாட்டில் தீவிரவாதிக்கு காரணமான அந்த ஆணிவேர் யாருங்கிறதை கண்டுபிடிச்சிருவோம். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லோரையும் கைது பண்ணிடுவோம். ஒரு நிருபர் குறுக்கிட்டார். சார், இப்போ அந்த கயல்விழி என்கிற மரியா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கின்றார். இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி கோமா ஸ்டேஜில் இருந்து மீளாமலேயே இறந்து விட்டாள். உடலை முறைப்படி அடக்கம் பண்ணிவிட்டோம். அதை வீடியோ கேசட்டாகவும் எடுத்திருக்கிறோம். நிருபர்கள் விரும்பும் போது பார்க்கலாம். சார், விஷால் ஒரு பெண் தீவிரவாதியை காதலிச்சிருக்கிறார். அவர் மேல் ஏதாவது நடவடிக்கை உண்டா? மரியா ஒரு தீவிரவாதின்னு தெரியாமல் தான் விஷால் லவ் பண்ணி இருக்கின்றார். சோ எந்த நடவடிக்கையும் கிடையாது. அத்தியாயம் 21. மாதம் 1 கரைந்து போயிருக்க அன்றைக்கு விஷால் ஆபீஸ் வேலையை முடித்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று யோசித்த வினாடி அரைக்கதவு மெல்லிதாய் தட்டும் சத்தம் கேட்டது. எஸ் என்றான். உள்ளே வந்தாள் மிருனா. எளிமையான அலங்காரம். நெற்றியில் கோயிலுக்கு போய்விட்டு வந்ததின் அடையாளமாய் குங்குமம் தெரிந்தது. கூந்தலில் மல்லிகை மணத்தது. விஷால் எழுந்து நின்றான். நீங்களா? நானே. வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க போலிருக்கு. ஆமாம், உங்ககிட்ட 2 கேள்வி. அந்த 2 கேள்விக்கும் பட்டுன்னு பதில் சொல்லணும். யோசிக்கவே கூடாது. சரி. இப்ப சரி சொல்லிவிட்டு கேள்வி கேட்ட பிறகு யோசனை பண்ணிருக்க கூடாது. 10 வினாடிகளுக்குள்ளே பதில் வேணும். சரி, முதல் கேள்வி கேட்கட்டுமா? மரியா இன்னமும் உங்கள் மனசுக்குள் இருக்கிறாளா? வெகுவாய் முகம் மாறிய விஷால் அறையின் மூலையில் இருந்த குப்பை கூடையை காட்டினான். மரியாவும் அவளுடைய நினைவுகளும் அது வேஸ்ட் பாஸ்கெட்டுக்குள் போய் 1 மாசம் ஆச்சு. ரியலி? எஸ். 2வது கேள்வி கேட்கட்டுமா? ஐ லவ் யூ விஷால். டு யூ லவ் மீ? விஷால் திகைத்து திணற மிருனா தன் ஆட்காட்டி விரலை காட்டி எச்சரித்தாள். யோசனை பண்ணக்கூடாது. 10 வினாடியில் எனக்கு பதில் வேணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஐ லவ் யூ மிருனா என்றாள் விஷால்.
அந்த அறைக்குள் இப்போது சந்தோஷ காற்று பரவியது. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டோரி அப்லோட் பண்ண போகிறேன். நாளைக்கும் இதை மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.